தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் தியாகலிங்கம். மாளிகையைப் பற்றிய ரொம்ப சிறிய காரியங்களில் கூட அவருடைய ஞாபகம் எவ்வளவு அபாரமாக இருக்கிறது என்பதை பார்த்து அரண்மனை இலாகா தலைவரான தி பாசெட் ஆச்சரியப்பட்டார். சிறிய காரியங்களில் சிரத்தையுள்ளது போல அவர் காட்டினார். பிரயாணத்தில் தி பாசெட்டுக்கு உள்ள ஆவலை குறித்து அவர் தமாஷ் செய்தார். கவலையில்லாமல் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சத்திர சிகிச்சை செய்வதற்காக ஒரு நோயாளியை மேஜை மீது கிடத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சுய நம்பிக்கையுள்ள பிரபலமான சர்ஜன், தமது வேலையை நன்றாய் அறிந்த சர்ஜன், கொஞ்சம் கூட கவலையில்லாமல் தமது சட்டையின் கைகளை மடக்கி விட்டுக்கொண்டு ஆபரேஷனுக்கு வேண்டிய உடையை அணிந்து கொண்டிருப்பார். அதைப் போல அவர் பேசியது இருந்தது. விஷயம் என்னுடைய கைகளில் இருக்கிறது. அதை பற்றிய தெளிவானதும் முடிவானதுமான சிந்தனைகள் என் மண்டையில் இருக்கின்றன. வேலை செய்வதற்கான நேரம் வந்தபோது வேறு ஒருவராலும் செய்ய முடியாததை நான் செய்வேன். ஆனால் இப்பொழுது நான் தமாஷ் பேசுவேன். எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக நான் தமாஷ் பேசிக்கொண்டு அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமாக நீர் அமைதியையும் நம்பிக்கையையும் பெற்று என்னுடைய மேதையைக் கண்டு மலைத்து போவீர். மது கலவையின் 2வது கோப்பையை குடித்து முடித்த பின்பு நெப்போலியன் ஓய்வு கொள்ளுவதற்காக போனார். மறுநாள் காலையில் பெரிய விஷயங்கள் தமக்காக காத்திருப்பதாகவும் அதற்கு முன்பாக ஓய்வு கொள்ள வேண்டுமென்றும் அவர் போனார். அவர் மறுநாளைய விஷயத்தில் மிகுந்த சிரத்தை கொண்டிருந்த ஜலதோஷம் முதல் நாள் மாலையில் இருந்த குளிர்ச்சியான காலநிலையினால் இன்னும் அதிகமாயிற்று. அப்படியிருந்தும் காலையில் 3 மணிக்கு அந்த கூடாரத்தில் உள்ள பெரிய பகுதிக்கு கைப்பலமாய் சிந்திக்கொண்டே வந்தார். ருஹியர்கள் பின்வாங்கி விட்டார்களா என்று அவர் கேட்டார். எதிரிகளின் கணப்பு தங்கள் இன்னமும் பழைய இடங்களிலேயே இருக்கின்றன என்று பதில் சொல்லப்பட்டது. அவர் அதை ஒப்புக்கொள்ளுவதைப் போல தலையை ஆட்டினார். அங்கே அலுவலில் இருந்த உதவியாளர் அந்த கூடாரத்திற்குள் வந்தார். நல்லது ராக், இன்று நாம் சிலாக்கியமாக செய்ய முடியுமென்று நீர் நினைக்கிறீரா என்று நெப்போலியன் கேட்டார். சந்தேகமில்லாமல் மாட்சிமை தங்கியரே என்று ராக் பதில் சொன்னார். நெப்போலியன் அவரை பார்த்தார். மாட்சிமை தங்கியவரே, ஸ்மாலென்ஸ் நகரில் என்னிடம் சொல்லி என்னை குறவித்த விஷயத்தை நினைவில் வைத்திருக்கிறீரா என்று ராக் கேட்டார். மதுவை ஊற்றிவிட்டோம், இனி அதை குடிக்க வேண்டியது தான். நெப்போலியன் முகம் சுளித்து தமது தலையை கை மீது சாய்த்து வைத்துக் கொண்டு வெகு நேரம் முனமாக அமர்ந்திருந்தார். பாவம் இந்த இராணுவம் என்று திடீரென்று அவர் சொன்னார். ஸ்மாலென்ஸ்கில் இருந்து அது வெகுவாக குறைந்து விட்டது. அதிருஷ்டம் என்பது என்ன என்பதை வெளிப்படையாக சொல்ல போனால் அது ஒரு வேசியாகும். ராக், நான் எப்பொழுதுமே அம்மாதிரி சொல்லி வந்திருக்கிறேன். இப்பொழுது அதை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அந்த காப்பலார்கள் முறுக்காய் இருக்கிறார்களா ராக் என்று அவர் கேட்டார். ஆமாம் மாட்சிமை தங்கியவரே என்று ராக் பதில் அளித்தார். நெப்போலியன் ஒரு வில்லையை எடுத்து தமது வாயில் போட்டுக்கொண்டு கடிகாரத்தை பார்த்தார். அவர் தூக்கக் கலக்கமாய் இருக்கவில்லை, என்றாலும் இன்னும் விடியவில்லை. நேரத்தை கொல்லுவதற்காக அவர் இனியும் உத்தரவுகள் கொடுப்பது அசாத்தியம். ஏனெனில் எல்லா உத்தரவுகளையும் அவர் கொடுத்து விட்டார். அவைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். காப்பாளர் படையைச் சேர்ந்த பட்டாளங்களுக்கு பிஸ்கோத்தும் சாதமும் கொடுத்தார்களா? ஆம் மாட்சிமை தங்கியவரே. சாதம் கொடுத்தார்களா? சாதம் சம்பந்தமாக சக்கரவர்த்தியின் உத்தரவை தாம் அறிவித்து விட்டதாக ராக் பதில் சொன்னார். ஆனால் அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டதாக தாம் நம்பவில்லை என்பது போல அதிருப்தி கொண்டு நெப்போலியன் தமது தலையை ஆட்டினார். ஒரு வேலைக்காரன் மது கலவையோடு உள்ளே வந்தான். ராப்புக்காக மற்றொரு கோப்பை கொண்டு வரும்படி நெப்போலியன் உத்தரவிட்டு தம்முடைய மது கலவையை முனமாக உறிஞ்சிக் கொண்டிருந்தார். எனக்கு ருசியோ அல்லது வாசனையோ இல்லை என்று தமது கோப்பையை முகர்ந்து மூச்சை இழுத்துக்கொண்டு அவர் சொன்னார். இந்த ஜலதோஷம் தொல்லை கொடுப்பதாய் இருக்கிறது. மருந்துகளைப் பற்றி அவர்கள் பேசுகிறார்களானால் ஜலதோஷத்தை குணப்படுத்த முடியாத மருந்தினால் என்ன பிரயோஜனம்? சார்விசார் ஒரு பிரபலமான பிரெஞ்சு வைத்தியர். நெப்போலியனுக்கும் அவர்தான் வைத்தியர். இந்த வில்லைகளை எனக்கு கொடுத்தார். இவற்றினால் எனக்கு ஒருவித நன்மையுமில்லை. டாக்டர்கள் எதை குணப்படுத்த முடியும்? எதையும் ஒருவரால் குணப்படுத்திவிட முடியாது. உயிர் வாழ்வதற்காக ஏற்பட்ட ஒரு இயந்திரமே நமது உடம்பாகும். அதற்காகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய இயற்கை. ஆகவே அதை கட்டுப்படுத்தாமல் அதன் இயற்கைப்படி போகும்படி விட்டுவிட வேண்டும். அதுவே தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி விட்டுவிட்டால்
இந்த மருந்துகளினால் அதற்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் அது இன்னும் அதிகமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நமது உடம்பு ஒரு நல்ல கெடிகாரம் மாதிரி. அந்த கெடிகாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நன்றாக வேலை செய்ய முடியும். அந்த கெடிகாரத்தை பழுது பார்க்கிறவரால் கண்ணை மூடிக்கொண்டு எதையோ இப்படியும் அப்படியும் குழப்பிக் கொண்டிருக்கத்தான் முடியும். அவரால் திறந்து பார்க்க முடியாது. ஆம், நமது உடம்பு வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இயந்திரமேயாகும். அவ்வளவுதான். இம்மாதிரி வியாக்கியானங்கள் செய்வதில் நெப்போலியனுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. அந்த வியாக்கியான பாதையில் அவர் இறங்கியவுடன் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு புதிய வியாக்கியானத்தைச் செய்தார். உமக்கு தெரியுமா, இராணுவ வித்தை என்பது என்ன என்பது உமக்கு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதிரியை விட அதிகமாக பலமுள்ளதாய் இருப்பதே அந்த வித்தையாகும். அவ்வளவுதான் என்று அவர் சொன்னார். பதில் எதுவும் சொல்லவில்லை. நாளை நாம் குட்டஜோவோடு காரியம் செய்தாக வேண்டும். நாம் பார்க்கலாம். பிரவ்னா என்ற இடத்தில் அவர் ஒரு இராணுவத்தை சேனாதிபத்தியம் செய்து வந்தார். அச்சமயம் தமது பாதுகாப்பு அரண்களை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு தடவை கூட குதிரை மீது அவர் ஏறியது கிடையாது என்பது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? நாம் பார்க்கலாம் என்று நெப்போலியன் கூறினார். அவர் கெடிகாரத்தை பார்த்தார். இப்பொழுதும் 4 மணிதான் ஆயிற்று. அவர் தூக்க கலக்கமாயில்லை. மதுக்கலவையை குடித்து முடித்துவிட்டார். இன்னமும் செய்வதற்கு வேறு எதுவுமில்லை. அவர் எழுந்து முன்னும் பின்னும் நடந்தார். ஒரு வெதுவெதுப்பான மேல் கோட்டையும் தொப்பியையும் அணிந்து கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியே போனார். இரவு இருட்டாகவும் ஓதமாகவும் காணப்பட்டது. தெரிந்தும் திடறியாமலுமாயிருக்கும் ஈரமானது மேலேயிருந்து இறங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் பிரெஞ்சு காப்பாளர்கள் கொளுத்திக் கொண்டிருந்த கணப்பு மூட்டங்கள் மங்கலாய் எரிந்து கொண்டிருந்தன. தூரத்தில் ருஷியரின் முகாம்கள் புகைகளின் வழியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன. பிரெஞ்சு படைகள் யுத்த களத்தில் தங்களுக்குள்ள இடங்களில் போய் நிற்பதற்காக ஏற்கனவே புறப்பட்டு விட்டனர். அவர்களுடைய காலடி ஓசைகளும் சலசலப்பு ஓசைகளும் தெளிவாய் கேட்டன. கால நிலை அமைதியாய் இருந்தது. தமது கூடாரத்திற்கு முன்பாக நெப்போலியன் நடந்து கொண்டு அந்த கணப்பு மூட்ட நெருப்புகளை பார்த்து கொண்டும் அந்த சப்தங்களை கேட்டுக்கொண்டும் போனபோது ஒரு உயரமான காப்பாளர் படையைச் சேர்ந்த வீரன் ரோமத் தொப்பியை தரித்து நின்று கொண்டிருந்தான். அவருடைய கூடாரத்திற்கு முன்பு அவன் காவல் காத்து கொண்டிருந்தான். சக்கரவர்த்தியை பார்த்ததும் ஒரு கருப்பு தூணை போல அவன் நிமிர்ந்து நின்றான். அவனுக்கு எதிராக நெப்போலியன் நின்றான். எந்த வருஷத்தில் இராணுவ சேவையில் நீ சேர்ந்தாய் என்று அவர் கேட்டார். சிப்பாய்களிடம் அவர் பேசும்போதெல்லாம் நாசூக்கற்ற ஒரு இராணுவ தோற்றத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் பேசுவது வழக்கம். அதே மாதிரி இப்பொழுதும் பேசினார். அந்த வீரன் அவருடைய கேள்விக்கு பதில் அளித்தான். பழைய வீரர்களில் நீயும் ஒருவன். உன்னுடைய பட்டாளத்துக்கு சாதம் கொடுத்தார்களா? ஆம், மாட்சிமை தங்கியவரே. நெப்போலியன் தலையை ஆட்டிவிட்டு மேலே நடந்து சென்றார். 5:30 மணிக்கு நெப்போலியன் குதிரை மீது ஏறி ஷெவார்டினா கிராமத்திற்கு போனார். வெளிச்சம் வளர ஆரம்பித்தது. வானம் தெளிவடைய ஆரம்பித்தது. ஒரே ஒரு மேகம் மட்டும் கிழக்கே காணப்பட்டது. கணப்பு தங்கள் அந்த காலை வெளிச்சத்தில் எரிந்து தணிந்து கொண்டிருந்தன. வலது பக்கத்தில் ஒரு பீரங்கி குண்டின் சப்தம் முழங்கி அந்த அமைதியில் மறைந்து கொண்டிருந்தது. சில நிமிஷங்கள் கழிந்தன. 2வது சப்தமும் 3வது சப்தமும் ஆகாயத்தை குலுக்க ஆரம்பித்தன. பின்னால் 4வது சப்தமும் 5வது சப்தமும் வலது பக்கமாக சமீபத்தில் கம்பீரமாய் ஒலித்தன. முதலில் போட்ட குண்டுகளின் எதிரொலிகள் முடிவடைவதற்கு முன்பாகவே மற்ற குண்டுகள் முழங்க ஆரம்பித்தன. இன்னும் மேலும் அதிகமான ஒலிகள் கிளம்பி ஒன்றையொன்றை கலந்து கொண்டும் முந்திக் கொண்டும் இருந்தன. தமது பரிவாரங்களோடு ஷெவார்டினா அரண்களுக்கு நெப்போலியன் சென்று அங்கே குதிரையில் இருந்து இறங்கினார். விளையாட்டு ஆரம்பமாய் விட்டது. 10.30 இளவரசர் ஆண்ட்ரோவை பார்த்து விட்டு கோர்க்கிக்கு வீயர் திரும்பினார். திரும்பியதும் தமது குதிரைக்காரரை அழைத்து குதிரைகளை தயாராய் வைத்திருக்கும்படியும் அதிகாலையில் தம்மை எழுப்பும்படியும் உத்தரவிட்டார். உடனே போரில் தமக்கு கொடுத்திருந்த பகுதியில் படுத்து தூங்கிவிட்டார். அவர் மறுநாள் காலையில் நன்றாய் விழிப்பதற்கு முன்னதாகவே அங்கிருந்த ஒவ்வொருவரும் அந்த குடிசையை விட்டு போய் விட்டார்கள். அங்கிருந்த சிறிய ஜன்னல்களில் உள்ள சட்டங்கள் எல்லாம் படபடவென்று ஆடிக்கொண்டிருந்தன. அவருடைய குதிரைக்காரன் அவரை எழுப்பிக் கொண்டிருந்தான். மேன்மை தங்கியவரே, மேன்மை தங்கியவரே, மேன்மை தங்கியவரே என்று அவன் விடாப்பிடியாக எழுப்பிக் கொண்டிருந்தான். அவரை பார்க்காமலேயே அவருடைய தோள்களை உலுக்கிக் கொண்டிருந்தான். அவர் எழுந்திருப்பார் என்ற நம்பிக்கையையே அவன் இழந்துவிட்டதாக தோன்றியது.
என்ன, அது ஆரம்பித்து விட்டதா, நேரமாகிவிட்டதா என்று விழித்து எழுந்தபோது வீயர் கேட்டார். வீரங்கி சுடும் சப்தம் கேட்கிறது என்று பட்டாளத்தில் இருந்து விலகிய அந்த குதிரைக்காரன் சொன்னான். கனவான்கள் எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள். கலங்காத மேன்மை தங்கியவர் கூட வெகு நேரத்திற்கு முன்பே குதிரை மீது போய்விட்டார். அவசரமாக வீயர் உடை அணிந்து கொண்டு மண்டப முற்றத்திற்கு ஓடினார். வெளியே எல்லாம் பிரகாசமாகவும் புதுமையாகவும் பனி நிறைந்ததாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் தோன்றின. சூரியன் அப்பொழுதுதான் அதை மறைத்துக் கொண்டிருந்த மேகத்தில் இருந்து வெளியே வந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தான். எதிரேயுள்ள தெருவில் இருந்த கூரைகளுக்கு மேலாகவும் பனித்துளி தெளிக்கப்பட்டிருந்த ரஸ்தாவின் தூசிகளின் மீதும் வீடுகளின் சுவர்களின் மீதும் ஜன்னல்களின் மீதும் குடிசைகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த வீயரின் குதிரைகள் மீதும் சூரியனின் கிரணங்கள் பாதி மேகங்களால் மறைக்கப்பட்டு விழுந்து கொண்டிருந்தன. வீரங்கிகளின் முழக்கங்கள் அதிக தெளிவோடு வெளியில் கேட்டுக்கொண்டிருந்தன. ஒரு உதவியாளர் ஒரு கோசாக்கோடு வேகமான பெரு நடையில் சவாரி போய்க் கொண்டிருந்தார். இதுதான் சமயம் கோமகனே, இதுதான் சமயம் என்று அந்த உதவியாளர் கூவினார். குதிரைகளை இழுத்துக்கொண்டு வரும்படி குதிரைக்காரனிடம் சொல்லிவிட்டு அந்த குன்றை நோக்கி தெரு வழியாக வீயர் புறப்பட்டார். அந்த குன்றில் இருந்துதான் முதல் நாளன்று அந்த போர்க்களத்தை வீயர் பார்த்தார். இராணுவக்காரர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் அங்கே காணப்பட்டது. பரிவாரங்களைச் சேர்ந்தவர்கள் பிரெஞ்சு மொழியில் பேசிக் கொண்டிருந்தது அங்கே கேட்டது. சிவப்பு பட்டியுள்ள ஒரு வெள்ளை குல்லாவை தமது நரைத்த தலை மீது வைத்துக் கொண்டு கூட்டத்தோடு நின்றது தெரிந்தது. அவருடைய சாம்பல் வர்ண கழுத்து தோள்களில் அமுங்கியிருந்தது. தமக்கு முன்னால் காணப்பட்ட பிரதான ரஸ்தாவை ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடி மூலம் அவர் பார்த்து கொண்டிருந்தார். குன்றில் உள்ள படிகளில் ஏறியபோது தமக்கு முன்னால் காணப்பட்ட காட்சிகளின் அழகைக் கண்டு வீயர் திகைத்து போனார். முதல் நாளன்று அவர் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அதே பரந்த காட்சியைத்தான் இப்பொழுதும் பார்த்தார். ஆனால் இப்பொழுது அந்த முழு இடமும் துருப்புகளால் நிறைந்திருந்தது. வீரங்கிகளில் இருந்து கிளம்பிய புகை மேகங்கள் அந்த இடம் பூராவிலும் பரவி நின்றன. வீயருக்கு பின்னால் இடது பக்கமாக சிறிது உயர்ந்திருந்த பிரகாசமான சூரியன் தன் கதிர்களை சாய்வாக வீசிக் கொண்டிருந்தான். சிவந்த நிறமும் தங்க முலாமும் கொண்ட அந்த கதிர்களும் நீளமான இருண்ட நிழல்களும் அந்த பரந்த காட்சியின் மீது விழுந்து கொண்டிருந்தன. அந்த பரந்த காட்சியின் தூரத்து கோடியில் அந்த காடு காணப்பட்டது. விலை உயர்ந்த மஞ்சள் பச்சை ரத்தினத்தில் செதுக்கியது போல அந்த காடு காணப்பட்டது. அதன் ஆடி அசையும் உருவம் அடி வானத்திற்கு எதிராக நிழல் படம் போல தோன்றியது. அந்த காட்டின் வழியாக ஸ்மாலின்ஸ் பிரதான ரஸ்தா வாலாவாவிற்கு அப்புறம் போய்கொண்டு இருந்தது. அங்கெல்லாம் துருப்புகள் நிறைந்திருந்தனர். சமீபத்தில் இடையிடையே புதர்களோடு தங்கமயமான தானிய வயல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. எங்கு பார்த்தாலும் எதிரிலும் வல பக்கமும் இடப்பக்கமும் துருப்புகள் காணப்பட்டார்கள். இவையெல்லாம் தெளிவாகவும் கம்பீரமாகவும் எதிர்பார்க்கப்படாததாகவும் இருந்தன. இவைகள் எல்லாவற்றிலும் வீயருக்கு அதிகமாக மனதை கவர்ந்தது அந்த யுத்த களத்தின் காட்சியேயாகும். அதாவது பாராடினோவும் காலாச்சாரவுக்கு இரு புறங்களிலும் உள்ள பள்ளத்தாக்கு கழுமையாகும். காலாச்சாவுக்கு மேலே பாராடினோவிலும் அதன் இரு புறங்களிலும் முக்கியமாக சதுப்பு நில கரைகளுக்கு இடையே ஓடி காலாச்சாவோடு கலக்கிற ஒய்னா நதி இடது பக்கத்திலும் ஒரு மூடு பனி பரவி நின்றது. அந்த மூடு பனி மெதுவாக கரைந்து மறைவதாக தோன்றியது. அது ஊடுருவி தெரியக்கூடிய நிலைமைக்கு வந்ததும் அதன் வழியாக பிரகாசமான சூரியன் தோன்றி மந்திர வித்தையைப் போல ஒவ்வொன்றுக்கும் மரணத்தையும் சுற்றுக்கோட்டையும் கொடுக்க ஆரம்பித்தது. வீரங்கிகளின் புகையானது இந்த மூடுபனியோடு கலந்தது. அந்த முழு விரிந்த பரப்பின் மீதும் அந்த மூடுபனியின் வழியாகவும் சூரியனின் கதிர்கள் விழுந்து பிரதிபலித்தன. அந்த தண்ணீரிலிருந்தும் அந்த பனியிலிருந்தும் அந்த ஆற்றின் கரைகளிலும் பாராடினோவிலும் கூடி நிற்கும் துருப்புகளின் துப்பாக்கி சனியன்களில் இருந்தும் அந்த கதிர்கள் மின்னலை போல பிரதிபலித்தன. அந்த மூடுபனியின் லமாக ஒரு வெள்ளையான மாதா கோயில் தோன்றியது. இங்கேயும் அங்கேயும் பாராடினோவில் வீட்டு கூரைகள் தோன்றின. அடர்ந்து நின்ற சிப்பாய்கள் தோன்றினார்கள். பச்சை வர்ணம் உள்ள வெடி மருந்து பெட்டிகளும் தோன்றின. அந்த பரந்த வெளியில் புகையும் மூடுபனியும் அசையும் போது இவையெல்லாம் நகர்வது போல காணப்பட்டன. பாராடினோவுக்கு பக்கத்தில் உள்ள மூடு பனியால் மூடப்பட்ட பள்ளத்தாக்கு காணப்பட்டதைப் போலவே மற்ற இடங்களிலும் காணப்பட்டன. அதாவது அதற்கு வெளியிலும் அதற்கு மேலும் முக்கியமான இடது பக்கத்தில் உள்ள காடுகளிலும் வயல்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் மேடுகளின் உச்சிகளிலும் எங்கிருந்தோ தொடர்ச்சியாக கிளம்புவதைப் போல வெடி மருந்து புகை கூட்டங்கள் கிளம்பிக் கொண்டிருந்தன. தனியாகவும் பல கூட்டங்களாகவும்
ஊடுருவி பார்க்க கூடியதாகவும் அடர்த்தியானதாகவும் காணப்பட்டன. அவை வரவர பெருத்து வளர்ந்து சுருண்டு கலந்து அந்த விரிந்த பரப்பு முழுவதிலும் பறந்து நின்றன. இந்த புகைச் சுருளைகளும் ஆச்சரியப்படும் விதத்தில் ரோட் சுடுகிற சப்தங்களும் ஒன்று சேர்ந்து அந்த காட்சியின் பிரதான அழகை சிருஷ்டித்தன. பப் திடீரென்று ஒரு உருண்ட நெருங்கிய புகை மேகம் ஊதா நிறத்திலிருந்து சாம்பல் வர்ணமாகவும் பால் வெள்ளையாகவும் மாறுவது போல தோன்றிய போது ஒரு வினாடிக்கு பின்னால் பூம் என்ற சப்தம் கேட்டது. பப் பப் இரண்டு மேகங்கள் ஒன்றையொன்று தள்ளிக்கொண்டு கிளம்பி பின்னால் ஒன்று சேர்ந்தன. பூம் பூம் என்ற சப்தங்கள் கண்ணால் கண்டவைகளை உறுதி செய்கிறவைகளைப் போல ஒலித்தன. முதலாவது மேகத்தை பீயர் நோக்கினார். அது அவருக்கு உருண்ட நெருங்கிய பந்து போல காணப்பட்டது. அதனுடைய இடத்தில் புகை பலூன்கள் கிளம்பி ஒரு பக்கமாக மிதந்து போயின. பப் என்றும் சிறிது நேரம் கழித்து பப் பப் என்றும் மேகங்கள் தோன்றின. பின்னால் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் 4 தடவைகள் புகை மேகங்கள் தோன்றின. ஒவ்வொன்றிற்கும் ஒரே அளவு இடை நேரம் விட்டு பூம் 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 என்ற உறுதியான சுத்தமான துல்லியான சப்தங்கள் ஒலித்தன. இந்த புகை மேகங்கள் சில சமயங்களில் ஓடுவது போலவும் சில சமயங்களில் அவை அப்படியே நின்று அந்த காடுகளும் வயல்களும் துப்பாக்கி சனியன்களும் அவைகளை கடந்து ஓடுவதைப் போலவும் தோன்றின. இடது பக்கத்தில் அந்த வயல்களுக்கும் புதர்களுக்கும் மேலாக அந்த பெரிய புகை பந்துகள் தொடர்ச்சியாக தோன்றிக் கொண்டும் அவற்றிற்கு பின்னால் அந்த பயங்கரமான சப்தங்கள் கேட்டுக்கொண்டும் இருந்தன. சமீபத்தில் அந்த பள்ளத்தாக்குகளிலும் காடுகளிலும் சிறிய புகைகள் துப்பாக்கிகளில் இருந்து படர்ந்து கொண்டிருந்தன. பந்துகளாக திரளுவதற்கு அவற்றிற்கு அவகாசம் இல்லை. ஆனால் அவற்றின் சப்தங்கள் முன்னால் சொல்லியதைப் போலவே கேட்டுக்கொண்டிருந்தன. திராக்தாடாடாக் என்ற சப்தங்கள் அடிக்கடி துப்பாக்கிகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் வீரங்கிகளின் சப்தங்களோடு இவற்றை ஒப்பிடும்போது இவை சிறியவையாக காணப்பட்டன. அந்த சப்தங்கள் ஒழுங்காகவும் வரவில்லை. அந்த மினுமினுக்கும் துப்பாக்கி ஈட்டிகளும் அந்த நடமாட்டங்களும் அந்த சப்தங்களும் அந்த புகைகளும் இருக்கிற இடத்தில் தாமும் இருக்க வேண்டும் என்று பீயர் விரும்பினார். மற்றவர்களோடு தமது அபிப்பிராயங்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக குட்டதோவையும் அவருடைய பரிவாரத்தையும் காணுவதற்காக அவர் திரும்பினார். அவர்களும் அவரைப் போலவே அந்த யுத்தகளத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடையதைப் போலவே அவர்களும் அதே உணர்ச்சியில் இருப்பதாக அவருக்கு தோன்றியது. கண்காணாத அந்த உணர்ச்சியின் உஷ்ணத்தினால் இப்பொழுது அவர்களின் முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அந்த உணர்ச்சியை முதல் நாளன்று பீயர் கவனித்தார். இளவரசர் ஆண்ட்ரூவுடன் அவர் பேசிய பின்பு அந்த உணர்ச்சியை பூராவாக புரிந்து கொண்டார். போம் எனது அன்பான பேர்வழியே, போம். உம்முடன் கிறிஸ்து இருப்பாராக என்று தமக்கு பக்கத்தில் நின்ற ஒரு ஜெனரலை பார்த்து யுத்த களத்தை விட்டு தமது பார்வையை எடுக்காமலேயே குட்டதோம் சொன்னார். இந்த உத்தரவை பெற்ற பின்பு வீயரை கடந்து அந்த ஜெனரல் குன்றின் கீழாக போனார். அந்த சந்திப்புக்கு போகிறேன் என்று அவர் எங்கே போகிறார் என கேள்வி கேட்ட பரிவாரத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அந்த ஜெனரல் கனிவில்லாமல் கண்டிப்போடு கூறினார். நானும் கூட அங்கே போவேன், நானும் கூட போவேன் என்று வீயர் நினைத்து அந்த ஜெனரலுக்கு பின்னால் போனார். ஒரு கோசாக் அவருக்காக கொண்டு வந்த குதிரை மீது அவர் ஏறினார். தமது குதிரைகளை பிடித்துக் கொண்டிருந்த குதிரைக்காரனிடம் வீயர் சென்று அந்த குதிரைகளில் அமைதியானது எது என்று கேட்டார். பின்னால் அதன் மீது கஷ்டப்பட்டு ஏறிக்கொண்டு அதன் பிடரியை பற்றினார். தமது 2 கால்களையும் அதன் பக்கங்களில் முன் பாதங்களை நீட்டி கூதிங்கால்களால் அமுக்கினார். தமது மூக்கு கண்ணாடி நழுவி விழுவது போல அவருக்கு தோன்றியது. ஆனால் பிடரிவையும் கடிவாளத்தையும் விட்டுவிட முடியவில்லை. அந்த ஜெனரலுக்கு பின்னால் பாய்ச்சலில் போனார். அந்த குன்றின் மீது நின்று பார்த்து கொண்டிருந்த பரிவார அதிகாரிகள் புன்முறுவர் காட்டினார்கள். 10.31 அந்த ஜெனரல் குன்றில் இருந்து இறங்கி பின்பு திடீரென்று இடது பக்கம் திரும்பினார். அவருக்கு பின்னால் பாய்ச்சலில் வந்த பீயர் அவரை பார்வையில் இருந்து தவறவிட்டு விட்டார். ஆகவே அவர் காலாட்படைகளுக்கு ஊடே நேராக சவாரி போனார். அவர்களை விட்டு விலகி முன்பாகவோ இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ போவதற்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் எங்கு பார்த்தாலும் சிப்பாய்களே காணப்பட்டார்கள். எல்லாருடைய முகங்களிலும் ஒரே மாதிரியான சிந்தனையுள்ள தோற்றத்தோடு ஏதோ ஒரு கண்காணாத முக்கியமான வேலையில் சுறுசுறுப்பாய் இருப்பதாக காணப்பட்டார்கள். இதற்காக பட்டாளத்தில் மத்தியில் சவாரி வருகிறீர் என்று அவர்களில் ஒருவர் அவரை பார்த்து கூச்சலிட்டார். மற்றொருவர் தமது துப்பாக்கியின் பின் பக்கத்து கட்டையால் அவருடைய குதிரையை இடித்தார். தமது சேணத்தின் மீது குனிந்து கொண்டு
தமது மிரண்ட குதிரையை சமாளிக்க முடியாமல் அந்த சிப்பாய் கூட்டத்திற்கு அப்புறமாகவுள்ள வெட்டவெளிக்கு பீயர் பாய்ச்சலில் போனார். அவருக்கு முன்பாக ஒரு பாலம் இருந்தது. அங்கே சிப்பாய்கள் நின்று கொண்டு சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் பீயர் போனார். தம்மை அறியாமலேயே கோர்க்கிக்கும் வாராடினோவுக்கும் மத்தியில் உள்ள காலாச்சா நதி மீது அமைக்கப்பட்டிருந்த பாலத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார். வாராடினோவை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிய பின்பு அந்த போரின் முதல் கட்டமாக அந்த பாலத்தை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். தமக்கு எதிரே ஒரு பாலம் இருப்பதை பீயர் கண்டார். அதன் இரு புறங்களிலும் சிப்பாய்கள் ஏதோ செய்து கொண்டிருப்பதையும் கண்டார். அங்கிருந்த புல் வெளியில் வரிசை வரிசையாக காணப்பட்ட கதிர்கட்டுகளுக்கு பக்கத்தில் சிப்பாய்கள் ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கதிர்கட்டுகள் முதல் நாளன்று கணப்பு மூட்டங்களில் இருந்து கிளம்பிய புகைகளால் மறைக்கப்பட்டிருந்தபடியால் அவைகளை முதல் நாளன்று அவர் கவனிக்கவில்லை. இடைவிடாமல் அங்கே சுட்டுக் கொண்டிருந்த போதிலும் அது ஒரு யுத்த களம் என்ற நினைப்பை பீயருக்கு ஏற்படவில்லை. ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் துப்பாக்கி குண்டுகள் ஊதலிட்டு சப்தங்கள் செய்து கொண்டிருந்த போதிலும் அவர் அதை கவனிக்கவில்லை. அவருக்கு மேலாக பீரங்கி குண்டுகள் பறந்து போய்க் கொண்டிருந்த போதிலும் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள எதிரியை அவரால் பார்க்க முடியவில்லை. அவருக்கு பக்கத்தில் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் பலர் கீழே விழுந்த போதிலும் வெகு நேரம் வரையில் அவர் கவனிக்கவில்லை. போர் முனைக்கு முன்னால் இந்த பேர்வழி ஏன் வந்திருக்கிறார் என்று ஒருவன் அவரை பார்த்து கூச்சலிட்டான். இடது பக்கம், வலது பக்கமாக போய்க் கொண்டிரும் என்று அந்த மனிதர்கள் கூச்சலிட்டார்கள். வலது பக்கம் பியர் போனார். அங்கே அவருக்கு பழக்கமான ராயேவ்ஸ்கியின் உதவியாளர் ஒருவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தார். அந்த உதவியாளர் கோபமாக அவரை பார்த்தார். அவரை பார்த்து கூச்சலிட விரும்பியவரைப் போல அவர் காணப்பட்டார். ஆனால் அவரை அடையாளம் தெரிந்து கொண்டதும் தமது தலையை ஆட்டினார். நீர் எப்படி இங்கே வந்தீர் என்று அவர் சொல்லிவிட்டு பாய்ச்சலில் போனார். அங்கே செய்வதற்கு எதுவும் இல்லாதபடியாலும் யாருடைய வேலைக்காவது தாம் இடையூறாக இருப்போமோ என்ற எண்ணத்தினாலும் அங்கு தாம் இருப்பது பொருத்தம் அல்ல என்று உணர்ந்தாலும் அந்த உதவியாளருக்கு பின்னால் பீயரும் சவாரி போனார். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் உம்முடன் வரலாமா என்று அவர் கேட்டார். ஒரு வினாடி என்று அந்த உதவியாளர் சொல்லிவிட்டு அந்த புல் வெளியில் நின்ற ஒரு பருத்த கர்னலிடம் போனார். அவர் சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு பின்னால் பீயரை பார்த்து பேசினார். நீர் ஏன் இங்கே வந்தீர் கோமகனே என்று புன்னகையோடு அவர் கேட்டார். இன்னமும் ஆவலோடு தான் இருக்கிறீரா? ஆம் ஆம் என்றார் பீயர். ஆனால் அந்த உதவியாளர் தமது குதிரையை திருப்பி மேலே சவாரி போனார். இங்கே சகித்துக் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் பாக்ரேஷனைச் சேர்ந்த இடது பக்கவாட்டில் அவர்கள் பயங்கரமாக சுடச் சுட பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். உண்மையாகவா? அது எங்கே இருக்கிறது என்று பீயர் கேட்டார். நம்முடைய குன்றுக்கு என்னுடன் வாரும். அங்கிருந்து நாம் அவற்றை பார்க்கலாம். நமது பீரங்கிப்படை வரிசையில் இன்னமும் சகிக்க கூடியதாய்தான் இருக்கிறது. நீர் வருகிறீரா என்று அந்த உதவியாளர் கேட்டார். ஆம், நான் உம்முடன் வருகிறேன் என்று பீயர் சொல்லிவிட்டு தமது குதிரைக்காரனுக்காக சுற்றிலும் பார்த்தார். இப்பொழுதுதான் காயம்பட்டவர்கள் தள்ளாடிக் கொண்டு நடப்பதையும் அல்லது தோலிகளில் தூக்கிச் செல்லப்படுவதையும் அவர் கவனித்தார். நேற்று சவாரி வந்த அதே புல் வெளியில் ஒரு சிப்பாய் அந்த மணமுள்ள கதிர்கட்டு வரிசைகளுக்கிடையே படுத்து கிடப்பதைக் கண்டார். அவனுடைய தலை மோசமாக திரும்பியிருந்தது. அவனுடைய தோமத் தொப்பி கழன்று கிடந்தது. அந்த சிப்பாயை ஏன் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று பீயர் கேட்பதற்கு இருந்தார். ஆனால் அதே பக்கத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த உதவியாளரின் கண்டிப்பான தோற்றத்தைக் கண்டதும் அவர் கேட்காமல் நிறுத்திக் கொண்டார். தமது குதிரைக்காரனை பீயரால் கண்டு பிடிக்க முடியவில்லை. அந்த பள்ளத்தாக்கு வழியாக அந்த உதவியாளரோடு ராயேவ்ஸ்கியின் அரண்களுக்கு போனார். அவருடைய குதிரை உதவியாளரின் குதிரைக்கு வெகு தூரம் பிந்திப் போய்க் கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடியை அது எடுத்து வைக்கும் போதும் குலுக்கிக் கொண்டிருந்தது. நீர் குதிரை சவாரியில் பழக்கமுள்ளவர் மாதிரி தோன்றவில்லையே கோமகனே என்று உதவியாளர் கேட்டார். இல்லை, அது விஷயமல்ல, ஆனால் அது நடக்கும் போதே குலுக்கிக் கொண்டிருந்தது என்று பீயர் ஒரு குழப்பமான தொனியில் பேசினார். ஏன்? அது காயமடைந்திருக்கிறது. முன்னங்காலில் முட்டிற்கு மேலாக காயமடைந்திருக்கிறது. ஒரு தோட்டா காயம், சந்தேகமில்லை. நீர் நெருப்பினால் ஞானஸ்நானம் பெற்றதற்காக உண்மை பாராட்டுகிறேன் கோமகனே என்று அந்த உதவியாளர் சொன்னார். புகைகளுக்கு இடையே 6வது படைப்பிரிவை அவர்கள் கடந்தார்கள். பீரங்கிப் படைக்கு பின்பாக போனார்கள். அந்த பீரங்கிப் படை இப்பொழுது முன்னேறி இருந்தது.
அங்கே உள்ளவர்கள் பீரங்கிகளை சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட சப்தம் காதுகளை செவிடாக்கிக் கொண்டிருந்தது. பின்னால் அவர்கள் ஒரு சிறிய காட்டிற்கு வந்தார்கள். அங்கே குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் மழை காலத்தின் மனம் கமழ்ந்தும் இருந்தது. வீயரும் அந்த உதவியாளரும் குதிரைகளில் இருந்து இறங்கி கால்நடையாக குன்றின் மீது ஏறினார்கள். ஜெனரல் இங்கே இருக்கிறாரா என்று அந்த குன்றுக்கு வந்ததும் அந்த உதவியாளர் கேட்டார். ஒரு நிமிஷத்திற்கு முன்பாக இங்கே இருந்தார். இப்பொழுது தான் அந்த வழியாக போனார் என்று அங்கிருந்த ஒருவர் சொல்லி வலது பக்கத்தைச் சுட்டி காட்டினார். வீயரை இப்பொழுது என்ன செய்வது என்ற திகைப்புடன் அந்த உதவியாளர் வீயரை நோக்கினார். என்னை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். நான் போக முடியுமானால் இந்த குன்றின் மேலே இன்னமும் போகிறேன் என்று வீயர் சொன்னார். ஆம், அப்படியே செய்யும். அங்கிருந்து நீர் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அந்த இடம் அபாயத்திலும் குறைந்தது. நான் உம்மிடம் மீண்டும் வருகிறேன். வீயர் அந்த பீரங்கி படையிடம் போனார். அந்த உதவியாளர் மேலே சவாரி போனார். அவர்கள் மீண்டும் சந்திக்கவில்லை. வெகு காலத்திற்கு பின்னால் அவரை பற்றி வீயர் கேள்விப்பட்டபோது அந்த நாளில் அவர் தமது ஒரு கையை இழந்தார் என்று அறிந்தார். வீயர் அன்று ஏறிய குன்றுதான் பிரசித்தமான குன்று. அந்த குன்றை பற்றி பின்னால் ரூரியர்கள் பீரங்கி படை குன்று என்றோ அல்லது ராயேவ்ஸ்கியினுடைய அரண்கள் என்றோ அழைத்து வந்தார்கள். அந்த குன்றை பிரெஞ்சுக்காரர்கள் பின்னால் மகா பெரிய அரண்கள் என்றோ தலைவிதி அரண்கள் என்றோ வியூகத்தின் மத்திய பாகம் என்றோ அழைத்து வந்தார்கள். அதைச் சுற்றிலும் 10,000 கணக்கான பேர்கள் கீழே சாய்ந்தார்கள். முழு அணி வரிசை அமைப்புக்கும் அது ஒரு சாவியைப் போன்றது என்று பிரெஞ்சுக்காரர்கள் கருதினார்கள். அந்த அரண்கள் ஒரு குன்றை கொண்டது. அதன் 3 பக்கங்களிலும் குழிகள் தோண்டி இருந்தார்கள். அந்த குழிகளுக்குள்ளாக 10 பீரங்கிகள் இருந்தன. அந்த குழிகளுக்குள்ளே அமைக்கப்பட்ட துவாரங்களின் வழியாக அந்த பீரங்கிகள் சுட்டுக் கொண்டிருந்தன. அந்த குன்றுக்கு பொருத்தமாக 2 பக்கங்களிலும் மற்ற பீரங்கிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பீரங்கிகளுக்கு சிறிது பின்பாக காலாட்படைகள் இருந்தன. அந்த குன்றின் மீது வீயர் ஏறியபோது அங்கே குழிகள் தோண்டப்பட்டு அந்த குழிகளுக்குள்ளில் இருந்து பீரங்கிகள் சுட்டுக் கொண்டிருந்தன என்பது வீயருக்கு தெரியாது. அந்த இடம் அந்த போரில் முக்கியமான இடம் என்பதும் அவருக்கு தெரியாது. அதற்கு மாறாக தாம் அங்கே இருக்க நேரிட்டபடியால் அந்த போர்க்களத்தில் அது முக்கியமற்ற ஒரு இடம் என்று அவர் நினைத்தார். குன்றை அடைந்ததும் பீரங்கி படையைச் சுற்றி வெட்டப்பட்டிருந்த ஒரு குழியின் ஓரத்தில் அவர் அமர்ந்தார். தம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை தமக்கு பிரக்னை இல்லாத ஒரு மகிழ்ச்சியான புன்னகையோடு நோக்கிக் கொண்டிருந்தார். இடையிடையே அவர் அதே புன்னகையோடு எழுந்து அந்த பீரங்கி படையைச் சுற்றி வருவார். அங்கே இருந்த சிப்பாய்கள் பீரங்கிகளில் மருந்தை கெட்டிக்கவும் பீரங்கிகளை முன்னால் இழுத்து நிறுத்தவும் தொடர்ச்சியாக அவரை கடந்து சென்று வெடி மருந்துகளை கொண்டு வரவுமாயிருந்தார்கள். அவர்களுக்கு இடையூறாய் இல்லாத விதத்தில் அவர் நடந்து கொண்டார். அந்த படையில் இருந்த பீரங்கிகள் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக காது செவிடுபடும்படியாக முழங்கி குண்டுகளை பொழிந்து கொண்டும் சுற்றிலும் உள்ள இடங்களை வெடி மருந்து புகையால் மூடிக்கொண்டும் இருந்தன. அந்த பீரங்கி படைக்கு ஆதரவாக நிறுத்தப்பட்டிருந்த காலாட்படை வீரர்கள் பயின்று கொண்டிருந்தார்கள். அதற்கு மாறாக பீரங்கி படையில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த சிறிய கூட்டம் அவர்களுக்கும் காலாட்படைக்கும் மத்தியில் ஒரு அரண் வெட்டப்பட்டிருந்தது. தங்கள் வேலையில் சுறுசுறுப்பாய் இருந்தது. ஒவ்வொருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போன்ற பரபரப்பான உணர்ச்சியோடு இருந்தார்கள். இராணுவத்தைச் சேராத வீயரின் தோற்றம் ஒரு வெள்ளை தொப்பியோடு அங்கே காணப்பட்டது. முதலில் அதிருப்திகரமான அபிப்பிராயத்தையே உண்டு பண்ணியது. அந்த சிப்பாய்கள் அவரை கடந்து போகும்போது ஆச்சரியத்தோடும் பீதியோடும் கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே போனார்கள். ஒரு உயரமான நீண்ட கால்களைக் கொண்ட முகத்தில் தழும்புகள் கொண்ட பிரதான பீரங்கி படை அதிகாரி தூரத்திலிருந்த பீரங்கியின் வேலையை பார்க்க வருகிறவரைப் போல வீயரிடம் நெருங்கி அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார். இன்னமும் ஒரு சிறுவனைப் போல காட்சியளித்த அப்பொழுதுதான் இராணுவ காலேஜில் இருந்து வெளிவந்த வரை போல தோன்றிய உருண்டை முகம் கொண்ட ஒரு வாலிப அதிகாரி அங்கே காணப்பட்டார். தம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட 2 பீரங்கிகளை ஆர்வத்தோடு வேலை வாங்கி வந்தார். அவர் வீயரை பார்த்து கண்டிப்போடு பேசினார். ஐயா, நீர் கொஞ்சம் விலகி நிற்க வேண்டும். நீர் இங்கே இருக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். தாங்கள் அதிருப்தி அடைந்திருப்பதைப் போல வீயரை பார்த்தபோது சிப்பாய்கள் தங்கள் தலைகளை ஆட்டினார்கள். வெள்ளை தொப்பி அணிந்திருந்த இந்த மனிதர் தங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யவில்லை என்பதை அவர்கள் கண்டு நம்பிக்கை அடைந்த பின்பு அவர் மீது அவர்களுக்கு அன்பும் கேலியும் கொண்ட அனுதாபம் தோன்றியது.
அங்கே வீயர் குழிகளின் சரிவில் ஒரு நாணமான புன்னகையோடு அமைதியான அமர்ந்திருப்பார். அந்த சிப்பாய்களுக்கு மரியாதையோடு இடம் விட்டு விலகி நிற்பார். அல்லது ஒரு சாலையில் நடப்பதைப் போல குண்டுகள் வந்து விழுந்து கொண்டிருந்த அந்த பீரங்கிப் படையைச் சுற்றி மேலும் கீழும் நடந்து கொண்டிருப்பார். இவற்றை பார்த்த பின்பு அந்த சிப்பாய்களுக்கு அவர் மீதுள்ள விரோதமான அவநம்பிக்கை மாறியது. அன்பும் கேலியும் கொண்ட தங்கள் அனுதாபத்தை தங்களுடைய நாய்களுக்கோ சேவல்களுக்கோ கோழிகளுக்கோ அல்லது அந்த பட்டாளத்தோடு சேர்ந்து வசிக்கும் மற்ற மிருகங்களுக்கோ காட்டுவதைப் போல அவரிடமும் காட்டினார்கள். அவரை தங்களோடு அவர்கள் சேர்த்துக் கொண்டு நமது கனவான சு என்ற கேலிப் பெயரையும் அவர்கள் அவருக்குச் சூட்டினார்கள். அவரை பற்றி தங்களுக்குள் அன்பான முறையில் தமாஷ் செய்து கொண்டிருந்தார்கள். வீயருக்கு 2 அடிகளுக்கு முன்பாக ஒரு பீரங்கி வெடி குண்டு வந்து விழுந்து பூமியை தோண்டி எறிந்தது. தமது ஆடைகளின் மீது வந்து விழுந்த மண்ணை அவர் துடைத்து தள்ளியபோது ஒரு புன்னகையோடு சுற்றிலும் பார்த்தார். நீர் எப்படி இப்பொழுது உண்மையில் பயப்படாமல் இருக்கிறீர் ஐயா என்று அகன்ற தோள்களையுடைய ஒரு சிவந்த முகத்தைக் கொண்ட சிப்பாய் வீயரை கேட்டார். பல்லை இழித்துக்கொண்டு அவர் கேட்டபடியால் அவருடைய பலமான வெள்ளை பற்கள் வெளியே தெரிந்தன. அப்படியானால் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று வீயர் கேட்டார். வேறு எதை நீர் எதிர்பார்க்கிறீர்? அந்த குண்டுக்கு கருணையே கிடையாது என்பது உமக்கு தெரியும். அது தள்ளி முழக்கிக் கொண்டு கீழே வரும்போது நமது வயிற்றுக்குள் இருப்பதெல்லாம் வெளியே வந்து விடுகின்றன. பயப்படாமல் ஒருவரால் இருக்க முடியாது என்று ஒரு சிப்பாய் சிரித்துக் கொண்டே சொன்னான். பிரகாசமான அன்பான முகங்களோடு வீயருக்கு பக்கத்தில் பலர் நின்றார்கள். தங்களைப் போலவே அவரும் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என தோன்றியது. அவர் தங்களைப் போலவே பேசியதைக் கண்டதும் அது அவர்களை மகிழ்ச்சி அடையும்படி செய்தது. அது சிப்பாய்களாகிய எங்களுக்குரிய தொழில். ஆனால் ஒரு கனவானிடம் அது காணப்படுவது ஒரு அதிசயமான விஷயம். உங்களுக்காக இதோ ஒரு கனவான் இருக்கிறார். உங்களுடைய இடங்களுக்கு போங்கள் என்று வீயரை சுற்றி நின்றவர்களை பார்த்து அந்த வாலிப அதிகாரி கூச்சலிட்டார். அந்த வாலிப அதிகாரி தமது கடமைகளை முதல் தடவையாகவோ அல்லது 2வது தடவையாகவோ தாம் செய்து வருகிறார் என்று தோன்றியது. ஆகவே அந்த சிப்பாய்களையும் தமக்கு மேற்பட்ட அதிகாரிகளையும் வெகு நுணுக்கமாகவும் முறைப்படியும் நடத்தினார். முழக்கம் செய்து கொண்டிருந்த அந்த பீரங்கி தகர்ப்பும் துப்பாக்கி குண்டுகள் பொழிதலும் வரவர அதிக கடுமையாக அந்த களம் முழுவதிலும் வளர்ந்து கொண்டிருந்தன. இடது பக்கத்தில் பாக்ரேஷனின் அரண்கள் இருந்த இடத்தில் இவை முக்கியமாக அதிகமாயின. ஆனால் வீயர் இருந்த இடத்தில் குண்டுகள் சுடுவதினால் ஏற்பட்ட புகை அதிகமாய் இருந்தபடியால் எதையும் புரிந்து கொள்ளுவது அசாத்தியமாய் இருந்தது. தவிரவும் அந்த பீரங்கிப் படையைச் சேர்ந்தவர்களால் அமைக்கப்பட்ட குடும்பம் மற்றவர்களை விட்டு பிரிந்து நின்றது. அந்த குடும்பத்தின் செய்கைகளை கவனிப்பதிலேயே அவருடைய பூரா கவனமும் ஈடுபட்டிருந்தது. யுத்த களத்தில் கண்ட காட்சிகளினாலும் கேட்ட சப்தங்களினாலும் அவரை அறியாமலேயே அவருக்கு முதலாவதாக ஏற்பட்ட மகிழ்ச்சியான பரபரப்பு மாறியது. அந்த இடத்தில் வேறொன்று வந்து சேர்ந்தது. அந்த கதிர் கட்டுக்களுக்கிடையே ஒரு சிப்பாய் கீழே கிடந்ததை அவர் பார்த்ததில் இருந்து இந்த மாறுதல் உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அந்த குழியின் சரிவில் இப்பொழுது அவர் அமர்ந்து தங்களைச் சுற்றி இருந்தவர்களின் முகங்களை கவனித்து பார்த்தார். 10 மணிக்குள்ளாக அந்த பீரங்கி படையிலிருந்து சுமார் 20 பேர்களை அப்புறப்படுத்தினார்கள். 2 பீரங்கிகள் தகர்ந்து போயின. மேலும் மேலும் அடிக்கடி பீரங்கி குண்டுகள் அந்த பீரங்கி படையின் மீது வந்து விழுந்து கொண்டிருந்தன. துப்பாக்கி குண்டுகள் ஊதலிட்டுக் கொண்டும் இறைந்து கொண்டும் சுற்றிலும் பறந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த பீரங்கி படையைச் சேர்ந்தவர்கள் இவற்றையெல்லாம் கவனித்ததாக தெரியவில்லை. மகிழ்ச்சியான கூறல்களும் வேடிக்கை பேச்சுகளும் எல்லா இடங்களிலும் கேட்டுக் கொண்டிருந்தன. ஒரு உயிருள்ள குண்டு என்று ஒரு பீரங்கி குண்டின் ஊதல் சப்தம் நெருங்கிய போது ஒருவன் கூச்சலிட்டான். இந்த வழியாக அது வரவில்லை, காலாட்படைக்கு அது போகிறது என்று. அந்த குண்டு அவர்களை கடந்து அந்த காலாட்படையின் மத்தியில் போய் விழுந்ததை பார்த்து மற்றொருவன் கூறி பலமாய் சிரித்தான். ஒரு நண்பனுக்காக தலை வணங்குகிறாயா என்று இன்னொருவன் கூறினான். அந்த பீரங்கி குண்டு பறந்து போனபோது ஒரு விவசாயி ரொம்ப தணிவாக தலை குனிந்ததை பார்த்து அம்மாதிரி சொன்னான். அந்த குழியின் சுவர் ஓரமாக பல சிப்பாய்கள் கூடி நின்று தங்களுக்கு எதிரே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தார்கள். அவர்கள் முன்னணியில் இருந்து பின்வாங்கிவிட்டார்கள். அவர்கள் போய்விட்டார்கள் கொண்டிருந்தவர்கள் கூறினார்கள். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்று ஒரு வயதான சார்ஜென்ட் அவர்களை பார்த்து கூச்சலிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அவர்களுக்கு வேலை இருக்கிறது என்பதுதான் காரணம்.
அந்த சார்ஜென்ட் ஒரு சிப்பாயின் தோள்களைப் பற்றி தமது முழங்காலால் அவனை இடித்துத் தள்ளினார். இதைக் கண்ட மற்றவர்கள் சிரித்து முழங்கினார்கள். 5வது பீரங்கிக்குப் போ, அதை முன்னாலே நகர்த்து என்ற கூறல்கள் ஒரு பக்கத்தில் இருந்து ஒலித்தன. இப்பொழுது எல்லாரும் ஒன்று கூடுங்கள், படகு ஓட்டுகிறவர்களைப் போல ஒன்று கூடி தள்ளுங்கள் என்று அந்த பீரங்கியை தள்ளிக் கொண்டிருந்தவர்கள் கூவினார்கள் மகிழ்ச்சியோடு. ஓ, நமது கனவானின் தொப்பியை அது தள்ளிவிட்டது என்று அந்த சிவந்த முகத்தையுடைய தமாஷ்காரன் தனது பற்களை காட்டிக்கொண்டு வீயரை பார்த்து கோபமாய் கூறினான். பீரங்கி வண்டியின் ஒரு சக்கரத்தையும் ஒரு மனிதனுடைய காலையும் ஒரு குண்டு வந்து விழுந்து தகர்த்தபோது அது ஒரு ஆபாசமான மூட்டை என்று அவன் எரிச்சலோடு கூறினான். இப்பொழுது உங்கள் வேலையை பாருங்கள் நரிகளே என்று மற்றொருவன் அங்கு வந்த பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் தனிவாக தலை குனிவதைக் கண்டு சிரித்துக் கொண்டே சொன்னான். காயமடைந்தவனை தூக்கிக் கொண்டு போவதற்காக அவர்கள் வந்தார்கள். அப்படியானால் இந்த கஞ்சி உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஓ காக்காய்களே, நீங்கள் பீதி அடைந்து விட்டீர்கள். அவர்கள் அந்த பாதுகாப்பு படையினரை பார்த்து கூச்சலிட்டார்கள். கால் போனவனை தூக்குவதற்கு முன்பாக அவன் முன்பு அந்த வீரர்கள் தயங்கிக் கொண்டு நின்றார்கள். அந்த வாலிபர்கள் ஓ ஓ என்று அந்த விவசாயிகளை அவர்கள் கேலி செய்தார்கள். அது அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த அரண்களின் ஒவ்வொரு பீரங்கி குண்டு விழுந்த பின்பும் ஒவ்வொரு வீரன் விழுந்த பின்பும் அங்கே உற்சாகம் வர வர அதிகரித்து கொண்டு போவதை பீயர் கவனித்தார். நெருங்கி வந்து கொண்டிருக்கும் ஒரு இடி மேகத்திலிருந்து அதற்குள் மறைந்திருக்கும் நெருப்பு ஜுவாலை வர வர தெளிவாகவும் வேகமாகவும் தோன்றிக் கொண்டிருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருப்பதை அவர்கள் எதிர்ப்பதைப் போல மறைந்திருந்த அந்த நெருப்பின் ஜுவாலை வர வர அதிகமாகவும் கடுமையாகவும் வளர்ந்து அவர்களின் முகங்களில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. வீயர் அந்த யுத்த களத்தை பார்க்கவில்லை. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவதிலும் அவருக்கு சிரத்தை இல்லை. இங்கே வர வர பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த நெருப்பை கவனிப்பதிலேயே அவருடைய முழு கவனமும் ஈடுபட்டிருந்தது. அதே மாதிரி வழியில் தமது உள்ளத்திலும் அந்த நெருப்பு ஜுவாலை விட்டு எரிவதாக அவர் உணர்ந்தார். அந்த பீரங்கி படைக்கு முன்பாகவும் காமெங்கா என்ற ஓடைக்கு பக்கத்திலுமாக இருந்த காலாட்படை 10 மணிக்கெல்லாம் பின்வாங்கியது. அவர்கள் துப்பாக்கிகள் மீது காயம் பட்டவர்களை வைத்துக் கொண்டு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதை அந்த பீரங்கி படை இருந்த இடத்திலிருந்து பார்க்க முடிந்தது. ஒரு ஜெனரல் தமது பரிவாரங்களோடு அந்த பீரங்கி படைக்கு வந்தார். அங்கிருந்த கர்னலிடம் பேசிய பின்பு கோபமாக பீயரை பார்த்தார். அந்த பீரங்கி படைக்கு பின்னால் இருந்த ஆதரவாய் நின்ற காலாட் படையை தரையில் படுக்கும்படி உத்தரவிட்டார். அதனால் குண்டுகளினால் ஏற்படும் சேதம் குறையலாம். அதன் பின்பு அந்த ஜெனரல் அங்கிருந்து போனார். இதற்கு பின்னால் அந்த பீரங்கி படைக்கு வலது பக்கத்தில் இருந்த காலாட்படையில் இருந்து சப்தங்கள் கேட்டன. கொட்டு அடிக்கும் சப்தமும் உத்தரவுகள் போடும் சப்தங்களுமே அந்த சப்தங்களாகும். அந்த காலாட்படை எப்படி முன்னேற போகிறது என்பதை அந்த பீரங்கி படை இருந்த இடத்தில் இருந்து ஒருவர் பார்க்க முடியும். அந்த அரணின் சுவருக்கு மேலாக பீயர் பார்த்தார். முகம் வெளிரிய ஒரு வாலிப அதிகாரி உடைவாளை தொங்க விட்டுக்கொண்டு சுற்றிலும் வீதியோடு நோக்கிக் கொண்டு பின் நோக்கிப் போய்க் கொண்டிருந்தார். அது பீயரின் மனதில் பலமாய் பதிந்தது. காலாட் படையின் வரிசைகள் புகையில் மறைந்தன. ஆனால் அவர்களுடைய நீளமான கூச்சல்களும் விரைவாக துப்பாக்கியால் சுடும் சப்தங்களும் இன்னும் கேட்டுக் கொண்டிருந்தன. சில நிமிஷங்களுக்கு பின்னால் அந்த திசையில் இருந்து காயம்பட்டவர்களும் தோலி தூக்குகிறவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். அந்த பீரங்கி படையின் மீது மிகுந்த அதிகமாக பீரங்கி குண்டுகள் விழ ஆரம்பித்தன. பல மனிதர்கள் கீழே சாய்ந்து கிடந்தார்கள். அவர்களை இன்னும் அப்புறப்படுத்தவில்லை. பீரங்கியைச் சுற்றி நின்ற மனிதர்கள் இன்னும் அதிகமான வேகத்தோடும் சுறுசுறுப்போடும் நடமாடி வந்தார்கள். வீயரை ஒருவரும் இப்பொழுது கவனிப்பதில்லை. தங்களுடைய வழியில் நின்றதற்காக அவரை பார்த்து கூச்சலிட்டார்கள். அங்கிருந்த பிரதான அதிகாரி அவசரமான அகன்ற காலடிகளால் நடந்து ஒரு பீரங்கியில் இருந்து மற்றொரு பீரங்கிக்கு முகத்தைச் சுழித்து நடமாடிக் கொண்டிருந்தார். அந்த வாலிப அதிகாரியின் முகம் இன்னும் அதிகமாக சிவந்தது. அவர் இன்னும் அதிகமாக கண்டிப்போடு அந்த வீரர்களை நடத்தி வந்தார். அந்த வீரர்கள் குண்டுகளை கொண்டு கொடுத்து விட்டு திரும்பி அவைகளை கெட்டித்து தங்களுடைய வேலைகளை தீவிரமான ஆர்வத்தோடு செய்து வந்தார்கள். வில்கள் மீது நடப்பதைப் போல அவர்கள் நடக்கும்போது கூதித்து கூதித்து நடந்தார்கள். புயல் வேகம் அவர்களுக்கு மேலே வந்து விட்டது. ஒவ்வொருவர் முகத்திலும் வீயர் கவனித்து வந்த அந்த நெருப்பு பிரகாசமாய் எரிய ஆரம்பித்தது. கமாண்டிங் அதிகாரிக்கு பக்கத்தில் வீயர் நின்று கொண்டிருந்தார்.
தம்முடைய மேல் அதிகாரியிடம் தம்முடைய ரோமத் தொப்பியில் கையை வைத்து மரியாதை செய்து கொண்ட அந்த வாலிப அதிகாரி வந்தார். 8 குண்டுகள்தான் மீதம் இருக்கின்றன என்பதை நான் மரியாதையோடு சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன் ஐயா. நாம் தொடர்ந்து சுட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா என்று அவர் கேட்டார். ரவை குண்டு என்று அந்த மேல் அதிகாரி அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த அரணின் சுவருக்கு மேலாக பார்த்து கொண்டு கூச்சலிட்டார். திடீரென்று ஏதோ நடந்தது. அந்த வாலிப அதிகாரி வாயை பிளந்து மூச்சு விட்டுக்கொண்டு கீழே குனிந்து தரையில் அமர்ந்தார். இறக்கையில் சுடப்பட்ட பறவையைப் போல அவர் உட்கார்ந்தார். வீயரின் கண்களில் ஒவ்வொன்றும் விசித்திரமாகவும் குழப்பமாகவும் மூடு பனி போலவும் தோன்றின. ஒன்றுக்குப் பின் ஒன்றாக பீரங்கி குண்டுகள் ஊதலிட்டுக் கொண்டு வந்து அந்த அரண்களில் உள்ள சிப்பாய் மீதோ அல்லது பீரங்கி மீதோ விழுந்து கொண்டிருந்தன. இந்த சப்தங்களை இதற்கு முன்பு கவனிக்காமல் இருந்த பீயருக்கு இப்பொழுது இவற்றைத் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. பீரங்கி படைக்கு வலது பக்கத்தில் சிப்பாய்கள் கோஷமிட்டுக் கொண்டு முன்னால் ஓடாமல் பின்னால் ஓடுவதைப் போல வீயருக்கு தோன்றியது. 2 தடவைகளில் எங்கே வீயர் நின்று கொண்டிருந்தாரோ அந்த அரணின் ஓரத்தில் ஒரு பீரங்கி குண்டு வந்து விழுந்து பூமியை தகர்த்தது. ஒரு கருப்பு பந்து ஒன்று அவருடைய கண்களின் முன்பாக மின்னி அதே சமயத்தில் ஏதோ ஒன்றின் மீது தாக்கியது. பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சிலர் அந்த பீரங்கி படை இருக்கும் இடத்தில் நுழைந்து திடீரென்று அவர்கள் திரும்பி ஓடினார்கள். அந்த அதிகாரியிடம் சார்ஜென்ட் ஓடி வந்து பீதியுற்ற மெதுவான குரலில் பேசினார். டின்னர் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு குறிப்பிட்ட மது இனிமேல் இல்லை என்பதை ஒரு பட்லர் தனது எஜமானனிடம் சொல்லுவது மாதிரி இருந்தது. இனிமேல் குண்டுகள் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அயோக்கியர்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அதிகாரி கூச்சலிட்டு வீயரை பார்த்து திரும்பினார். அந்த அதிகாரியின் முகம் சிவந்து வியர்த்து இருந்தது. அவருடைய கண்கள் அவருடைய சுருங்கிய நெற்றியின் கீழே ஜொலித்துக் கொண்டிருந்தன. ரிசர்வ் இடத்திற்கு போய் வெடி மருந்து பெட்டிகளை கொண்டு வாருங்கள் என்று அவர் கூக்குரலிட்டார். வீயரை அவர் பார்க்காமல் தமது மனிதர்களை பார்த்து பேசினார். நான் போகிறேன் என்றார் வீயர். அவருக்கு பதில் சொல்லாமல் அந்த அதிகாரி எதிர் பக்கமாக நடந்து போனார். சுட வேண்டாம், பொறுத்திருங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். வெடி மருந்தை எடுத்து வருவதற்காக உத்தரவிடப்பட்ட மனிதன் வீயர் மீது மோதினான். ஐயா, இந்த இடம் உமக்கு பொருத்தமானதல்ல என்று அவன் சொல்லிவிட்டு அந்த சரிவில் இறங்கி ஓடினான். உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த வாலிப அதிகாரியை தவிர்த்து வீயர் அவன் பின்னால் ஓடினார். ஒரு பீரங்கி குண்டும் மற்றொரு குண்டும் வேறொரு குண்டுமாக அவருக்கு மேலே பறந்து அவருக்கு முன்பாகவும் பின்பாகவும் பக்கத்திலும் விழுந்தன. அந்த சரிவில் வீயர் ஓடினார். நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்று அவர் தம்மையே கேட்டுக்கொண்டார். அதற்குள்ளாக வெடி மருந்துகள் வைக்கப்பட்டிருந்த பச்சை நிற வண்டிகளுக்கு பக்கத்தில் வந்துவிட்டார். மேலும் போவதா அல்லது பின்னால் திரும்புவதா என்பதை அறியாமல் ஒரு முடிவுக்கு வராமல் அவர் நின்றார். திடீரென்று ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவரை பூமியில் தள்ளியது. அதை சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஜுவாலையின் மின்னல் அவருடைய கண்களை பறித்தது. உடனே காது செவிடுபடும் படியான முழக்கமும் வெடித்தலும் ஊதல் சப்தங்களும் கேட்டன. தம்மை சுதாரித்துக் கொண்டு அவர் பார்த்தபோது தம்முடைய கைகளை ஊன்றிக்கொண்டு பூமி மீது உட்கார்ந்திருப்பதைக் கண்டார். அவர் நெருங்கி வந்து கொண்டிருந்த அந்த வெடி மருந்து வண்டிகளை அங்கே காணவில்லை. அதற்கு பதிலாக எரிந்து கருகிய பலகைகளும் காந்தல்களும் அந்த கருகிய புல் தரையில் சிதறி கிடந்தன. ஒரு குதிரை தன் பின்னால் தொங்கிக் கொண்டிருந்த உடைந்த வண்டி நோக்காலோடு பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருந்தது. மற்றொரு குதிரை வீயரைப் போலவே பூமியில் விழுந்து கிரிச்சு கூறலில் நீளமாக கதறிக்கொண்டிருந்தது. 10.32 வீயர் பீதியுற்று துள்ளி எழுந்து பீரங்கி படை இருந்த இடத்திற்கு திரும்பவும் ஓடினார். அவரைச் சுற்றியிருந்த அந்த பயங்கரங்களில் இருந்து தப்புவதற்கு அது ஒன்று தான் புகலிடம் என்பது போல அவர் ஓடினார். அந்த அரண் பள்ளங்களுக்கு அவர் போனதும் அங்கிருந்த மனிதர்கள் என்னவோ செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பீரங்கி படையில் இருந்து ஒரு குண்டு கூட அப்பொழுது சுடப்படவில்லை. அங்கிருந்த மனிதர்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுவதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அந்த பிரதான அதிகாரி அந்த அரணில் உள்ள ஒரு சுவர் மீது குப்புறப் படுத்துக்கொண்டு கீழேயுள்ள எதையோ சோதிப்பது போல காணப்பட்டார். முன்னால் அவர் பார்த்த சிப்பாய்களில் ஒருவர் கஷ்டப்பட்டு முன்னேறிக் கொண்டு சகோதரர்களே என்று கூச்சலிட்டார். அவருடைய கையை பற்றி பிடித்திருந்த சிலரிடமிருந்து அவர் தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்வது போல தோன்றியது. அவருக்கு விசித்திரமான மற்றொன்றையும் அவர் பார்த்தார். ஆனால் அந்த கர்னல் இறந்து போய்விட்டார் என்பதையும்
சகோதரர்களே என்று கூச்சலிட்டு அந்த சிப்பாய் ஒரு கைதியாக்கப்பட்டான் என்பதையும் அவர் அறிந்து கொள்ள அவகாசம் இல்லை. அவருடைய கண்களின் முன்பாகவே மற்றொருவன் துப்பாக்கி சனியனால் குத்தப்பட்டதையும் அவர் புரிந்து கொள்ள அவகாசமில்லை. ஏனென்றால் அவர் அந்த அரணுக்குள் போவதற்குள்ளாகவே ஒரு நீல நிற சீருடை அணிந்த ஒரு ஒல்லியான மஞ்சள் முகத்தையுடைய வியர்த்து கொண்டிருந்த ஒருவன் கையில் உடைவாளுடன் ஏதோ கத்திக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். தம்மை அறியாமலேயே அந்த அதிர்ச்சியில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்கு வீயர் தமது கைகளை நீட்டி அந்த மனிதனை ஒரு பிரெஞ்சு அதிகாரியை பிடித்தார். அங்கிருந்தவர்கள் ஒரே கூட்டமாக முழு வேகத்தோடு ஒருவரையொருவர் பார்ப்பதற்கு முன்பாகவே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரியை தோள்களை பற்றி ஒரு கையினால் வீயர் பிடித்து மற்றொரு கையினால் அவருடைய தொண்டையை பிடித்தார். அந்த அதிகாரி தமது உடைவாளை கீழே போட்டுவிட்டு அவருடைய கழுத்து பட்டையை பற்றினார். சில வினாடிகள் அவர்கள் தங்களுக்கு அறிமுகமில்லாத முகங்களை ஒருவருக்கொருவர் பீதியுற்ற கண்களோடு நோக்கினார்கள். இருவருமே தாங்கள் என்ன செய்தோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்பதை அறியாமல் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். நான் கைதியாக பிடிபட்டேனா அல்லது அவரை கைதியாக பிடித்திருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தாம் கைதியாக பிடிபட்டிருப்பதாக அந்த பிரெஞ்சு அதிகாரி கொஞ்சம் அதிகமாக நினைத்திருப்பதைப் போல தோன்றியது. ஏனெனில் வீயரின் பலம் மிகுந்த கையானது தம்மை அறியாமலேயே ஏற்பட்ட பயத்தால் தூண்டப்பட்டு அவருடைய தொண்டடையை வர வர இறுக்கமாக அழுத்தி வந்தது. அந்த பிரெஞ்சுக்காரர் எதையோ சொல்ல ஆரம்பித்தார். அச்சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக ஒரு பயங்கரமான ஊதல் சத்தத்தோடு ஒரு பீரங்கி குண்டு தணிவாக பறந்து வந்தது. அந்த குண்டினால் அந்த பிரெஞ்சு அதிகாரியின் தலை சிதற அடிக்கப்பட்டது போல வீயருக்கு தோன்றியது. ஏனெனில் அந்த அதிகாரி அவ்வளவு வேகமாக திடீரென்று கீழே குனிந்தார். வீயரும் தமது தலையை குனிந்து தமது கைகளை கீழே தொங்கவிட்டார். யாரை கைதியாக பிடித்திருக்கிறார்கள் என்பதை விஷயத்தை பற்றி அந்த பிரெஞ்சுக்காரர் மேற்கொண்டு சிந்தனை செய்யாமல் பீரங்கி படையை பார்த்து திரும்பி ஓடினார். அந்த மேட்டில் இருந்து வீயரும் கீழ் நோக்கி ஓடினார். தாம் ஓடியபோது இறந்தவர்களும் காயம்பட்டவர்களும் தமது கால்களுக்கு தட்டுப்பட்டது போல அவருக்கு தோன்றியது. அந்த குன்றின் அடிவாரத்திற்கு அவர் வந்து சேரும் முன்பாக ஒரு அடர்த்தியான கூட்டமாக வந்து கொண்டிருந்த ருஷ்ய சிப்பாய்களை சந்தித்தார். அவர்கள் தட்டு தடுமாறிக் கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் மகிழ்ச்சியோடும் காட்டுத்தனமாகவும் அந்த பீரங்கி படையை நோக்கி ஓடினார்கள். இந்த தாக்குதலைத்தான் எர்மோலான் தாம் நடத்தியது என்று சொன்னார். தம்முடைய தீரத்தினாலும் அதிருஷ்டத்தினாலுமே அம்மாதிரி ஒரு காரியம் செய்ய முடிந்தது என்று அவர் சொன்னார். செயின் ஜாரின் பதக்கங்களை தமது ஜேபியிலிருந்து எடுத்து அந்த பீரங்கி படை இருந்த இடத்தில் வீசி யார் முதலாவதாக போகிறார்களோ அவர்கள் அவ்வற்றை எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். அந்த மாதிரி நடத்திய தாக்குதலே அதுவாகும். அந்த பீரங்கி தளத்தை கைப்பற்றியிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஓட்டமெடுத்தார்கள். நமது துருப்புகள் கோஷமிட்டுக் கொண்டு அந்த பீரங்கி தளத்திற்கு முன்னால் வெகு தூரம் வரையில் விரட்டிக் கொண்டு போனார்கள். அதனால் அவர்களை திரும்ப அழைப்பது கஷ்டமாயிருந்தது. பீரங்கி தளத்தில் இருந்து கைதிகளை கீழே கொண்டு வந்தார்கள். அவர்களில் காயம் அடைந்த ஒரு பிரெஞ்சு ஜெனராலும் இருந்தார். அவரை அங்கிருந்த அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். வீயருக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுமான காயமடைந்த ருஷ்ய பிரெஞ்சு கூட்டங்கள் துன்பங்களினால் முகம் சுளித்து நடந்து கொண்டும் தவழ்ந்து கொண்டும் தோலிகளில் தூக்கப்பட்டும் அந்த பீரங்கி தளத்தில் இருந்து போய்க் கொண்டிருந்தார்கள். வீயர் மீண்டும் அந்த குன்றின் மேல் ஏறி ஒரு மணி நேரம் இருந்தார். அவரை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக சேர்த்து கொண்டே அந்த பழைய பீரங்கித்தள் குடும்பத்தில் இப்பொழுது ஒருவரை கூட காணவில்லை. அங்கே இறந்து கிடந்தவர்களில் அவருக்கு அறிமுகமானவர்களும் ஆகாதவர்களும் இருந்தார்கள். அந்த வாலிப அதிகாரி இன்னமும் அந்த இரத்த வெள்ளத்தில் அரணின் சுவருக்கு ஓரமாக உட்கார்ந்து குனிந்து கொண்டிருந்தார். அந்த சிவப்பு முகத்தையுடைய மனிதன் இன்னமும் சுளித்துக் கொண்டுதான் கிடந்தான். அவனை அவர்கள் அப்புறப்படுத்தவில்லை. வீயர் மீண்டும் அந்த குன்றின் கீழாக இறங்கி ஓடினார். இப்பொழுது அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைக் கண்டு பீதி கொள்வார்கள் என்று அவர் நினைத்தார். அந்த யுத்த களத்தில் இருந்து போய்க் கொண்டிருந்த தோலிக்காரர்களின் கூட்டத்தை நோக்கி எவ்வித நோக்கமும் இல்லாமல் அவர் போனார். அந்த புகைத்திரைக்கு பின்னால் சூரியன் இன்னமும் நேர் மேலாகவே காணப்பட்டான். எதிரிலும் முக்கியமாக சிமியோனாக் சமீபமாக இடது பக்கத்திலும் ஏதோ ஒன்று புகையினால் மூடியிருப்பதாக தோன்றியது. துப்பாக்கி களுடையவும் பீரங்கியகளுடையவும் முழக்கங்கள் இன்னும் குறையவில்லை.
தன்னுடைய முழு பலத்தோடு அபாயத்தில் உள்ள ஒரு மனிதன் எப்படி கூச்சலிடுவானோ அதே மாதிரி அந்த சப்தங்கள் முன்னைவிட இன்னமும் அதிகமாகவே கேட்டு வந்தன. 10.33 இடத்திற்கு அப்புறமாக ஒரு பக்கத்தில் அன்றைய தினம் முக்கியமான போர் நடைபெற்றது. அந்த இடம் 2 பக்கங்களில் இருந்தும் பார்க்கக்கூடிய ஒரு திறந்த வெளியாகும். அந்த இடத்தில்தான் ரொம்ப சுலபமான முறையில் முரட்டுத்தனமாக போர் செய்தார்கள். வாராடினோ போரின் முக்கியமான நடவடிக்கை வாராடினோ அரண்களுக்கும் வாக்ரேஷனின் அரண்களுக்கும் இடையில் உள்ள 7000 அடி நீளமுள்ள இடத்தில்தான் நடைபெற்றது. அந்த நடுப்பகலில் உபராவினுடைய குதிரை பட்டாளம் ஒரு சிறு போர் செய்தது. மற்றொரு பக்கத்தில் உட்டைட்ராவுக்கு அப்புறமாக பானியாடல்ஸ்கிக்கும் துட்கோவுக்கும் ஒரு மோதம் ஏற்பட்டது. இவை இரண்டும் தனித்தனியான காரியங்கள். மத்திய போர்க்களத்தில் நடைபெற்றவைகளோடு இவற்றை ஒப்பிட்டால் இவை மிகவும் சிறிய காரியங்களாகும். வாராடினோவுக்கும் அரண்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த காட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடத்தில்தான் 2 பக்கங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் தகர்ப்பு வேலையை ஆரம்பித்ததோடு போரும் ஆரம்பமாயிற்று. அதன் பின்னால் அந்த முழு யுத்த களமும் புகையினால் மூடப்பட்ட பின்பு காம்பானுடையவும் தேசாயினுடையவும் 2 படைப்பிரிவுகள் பிரெஞ்சுக்காரர்களின் வலது பக்கத்தில் இருந்து முன்னேறின. முராட்டின் துருப்புகள் இடது பக்கத்தில் இருந்து முன்னேறின. அரண்களில் இருந்து சுமார் ஒரு விரசிட்டோரத்தில் ஷெவார்டினா அரண்களில் நெப்போலியன் நின்று கொண்டிருந்தார். அங்கிருந்த சுமார் 2 விரசுக்கள் தூரத்தில் வாராடினோ இருந்தது. ஆகவே அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நெப்போலியனால் பார்க்க முடியாது. முக்கியமாக அந்த புகையானது மூடு பனியோடு கலந்து அந்த முழு இடத்தையும் மறைத்துக் கொண்டிருந்தது. தேசாயின் சிப்பாய்கள் அரண்களுக்கு எதிராக முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த பள்ளத்தாக்கிற்கு போகிற வரையில்தான் காண முடிந்தது. அந்த பள்ளத்தாக்கு அவர்களுக்கு அந்த அரண்களுக்கும் மத்தியில் இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் இறங்கியதும் அரண்களில் இருந்து கிளம்பிய பீரங்கி துப்பாக்கி புகைகள் அடர்த்தியாக வளர்ந்து அந்த பிரதேசத்தை மூடிவிட்டன. அந்த புகைகளுக்கு இடையே கருப்பாக ஏதோ ஒன்றை இடையிடையே பார்க்க முடிந்தது. ஒரு வேளை அவர்கள் சிப்பாய்களாக இருக்கலாம். சில சமயங்களில் துப்பாக்கி சனியன்கள் மின்னுவதும் காணப்பட்டன. ஆனால் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்களா அல்லது நின்று கொண்டிருக்கிறார்களா என்பதையோ அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களா அல்லது ருஷியர்களா என்பதையோ அந்த ஷெவார்டினா அரண்களில் இருந்து கண்டுகொள்ள முடியவில்லை. சூரியன் பிரகாசமாய் காணப்பட்டான். அதனுடைய சாய்வான கதிர்கள் நெப்போலியன் முகத்தில் விழுந்தன. அவர் தமது கையால் கண்களுக்கு மேலாக வெளிச்சத்தை மறைத்து அந்த அரண்களை நோக்கினார். அவைகளுக்கு முன்பாக புகை பரவி நின்றது. சில சமயங்களில் அந்த புகை அசைவது போலும் சில சமயங்களில் அந்த துருப்புகள் அசைவது போலும் தோன்றியது. சில வேளைகளில் அந்த குண்டு சுடும் சப்தங்களுக்கு இடையில் கூச்சல்களும் கேட்டன. ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவது அசாத்தியமாயிருந்தது. அந்த குன்றின் மீது நெப்போலியன் நின்று கொண்டு ஒரு தூரதிருஷ்டி கண்ணாடியால் பார்த்தார். அந்த கண்ணாடியின் சிறிய வட்டத்திற்குள் புகையையும் மனிதரையும் கண்டார். சில வேளைகளில் தமது சொந்த வீரர்களையும் சில வேளைகளில் ருஷ்ய வீரர்களையும் கண்டார். ஆனால் கண்ணாடியை எடுத்துவிட்டு வெறும் கண்ணால் பார்த்தபோது எந்த இடத்தை அவர் அந்த கண்ணாடியின் மூலமாக பார்த்தார் என்பதை கண்டு பிடிக்க முடியவில்லை. அந்த குன்றில் இருந்து அவர் கீழே இறங்கி அதன் முன்பாக மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். இடையிடையே அவர் நின்று சுடுகிற சப்தங்களை கவனித்து கேட்டு அந்த யுத்த களத்தை கூர்மையாக நோக்குவார். ஆனால் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் இப்பொழுது கீழே நின்று பார்க்கிற இடத்தில் இருந்து கண்டு பிடிப்பது அசாத்தியமாயிருந்தது. அல்லது அந்த குன்றுக்கு மேலாக தற்சமயம் நின்று கொண்டிருந்த அவருடைய ஜெனரல்களாலும் அதை கண்டு பிடிப்பது அசாத்தியமாயிருந்தது. அந்த அரண்களில் இருந்து கூட அதை கண்டு பிடிப்பது அசாத்தியமாயிருந்தது. அந்த அரண்களில் ஒரு சமயம் ருஷியர்களும் ஒரு சமயம் பிரெஞ்சுக்காரர்களும் மாறி மாறியிருப்பதும் அல்லது மரணமடைந்தோ காயம்பட்டோ உயிருடனோ வீதியுற்றோ அல்லது பைத்தியம் கொண்டோ சேர்ந்து இருந்தும் வந்தார்கள். அந்த அரண்களில் இருப்பவர்களுக்கு கூட அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவதும் அசாத்தியமாய் இருந்தது. பல மணி நேரங்கள் விடாத பீரங்கி துப்பாக்கி குண்டுகள் பொழிந்ததற்கு பின்னாலும் இப்பொழுது ருஷியர்கள் மட்டும் ஒரு சமயத்தில் காணப்படுவார்கள், பின்னால் பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் காணப்படுவார்கள், பின்னால் காலாட்படையும் மற்றொரு சமயம் குதிரை படையும் காணப்படுவார்கள். அவர்கள் தோன்றிக் கொண்டும் சுட்டுக்கொண்டும் கீழே விழுந்து கொண்டும் ஒருவரையொருவர் என்ன செய்வது என்று தெரியாமல் மோதிக்கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் திரும்பி ஓடிக்கொண்டும் இருந்தார்கள். அவர் அனுப்பிய உதவியாளர்களும் அவருடைய மார்ஷல்களிடமிருந்து சேவகர்களும்
யுத்தத்தின் போக்கைப் பற்றி நெப்போலியனுக்கு அறிவிப்பதற்காக குதிரைகள் மீது வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த அறிக்கைகள் எல்லாம் பொய்யானவை. ஏனெனில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்லுவது அசாத்தியம். தவிர போர் நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு அவருடைய உதவியாளர்களில் பலர் போனதே கிடையாது. மற்றவர்களிடமிருந்து அவர்கள் கேள்விப்பட்டவைகளையே நெப்போலியனிடம் அறிக்கையிட்டு வந்தார்கள். நெப்போலியனிடம் வந்து சேர வேண்டிய 2 விரட்டுகள் தூரத்தை அவர்கள் கடந்து முடியும் முன்பாகவே போர்க்களத்தில் உள்ள நிலைமை மாறிவிடலாம். அதனால் அவர்கள் கொண்டு வந்த செய்திகள் பொய்யாகிவிடலாம். பாராடினோ கைப்பற்றப்பட்டது என்றும் காலாச்சா நதியின் மீது உள்ள பாலம் பிரெஞ்சுக்காரர்கள் கையில் இருக்கிறது என்றும் முராட்டிடமிருந்து ஒரு உதவியாளர் செய்தி கொண்டு வருகிறார். துருப்புகள் அந்த பாலத்தை கடக்கலாமா என்று நெப்போலியனிடம் அவர் கேட்கிறார். நெப்போலியன் அந்த துருப்புகள் பாலத்தை கடந்து அக்கறை சென்று அணி வரிசை அமைத்து காத்திருக்க வேண்டுமென்று உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் அந்த உத்தரவு கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த உதவியாளர் பாராடினோவை விட்டு புறப்பட்டவுடனேயே அந்த பாலம் மீண்டும் ருஷ்யர்களால் கைப்பற்றப்பட்டு கொளுத்தப்பட்டு விட்டது. அந்த சண்டையில்தான் அந்த போரின் ஆரம்பத்தில் பீயரும் அங்கே இருந்தார். அரண்களில் இருந்து ஒரு முகம் வெளிரிய வீதியுற்ற தோற்றத்தோடு ஒரு உதவியாளர் சவாரி வந்து தங்களுடைய தாக்குதல் எதிர்த்து அடிக்கப்பட்டது என்று நெப்போலியனிடம் அறிக்கையிடுகிறார். காம்பான் காயமடைந்ததாகவும் தாவூட் கொல்லப்பட்டதாகவும் அவர் அறிக்கையிடுகிறார். ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் திருப்பி அடிக்கப்பட்டார்கள் என்று அந்த உதவியாளருக்கு எப்பொழுது சொன்னார்களோ அதே சமயத்தில் அந்த அரண்களை பிரெஞ்சுக்காரர்கள் உண்மையில் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டார்கள். தாவூட்டும் உயிரோடு இருந்தார். அற்பமான காயங்களே அவருக்கு ஏற்பட்டன. இம்மாதிரியான நம்பகமில்லாத அறிக்கைகளின் மீது ஆதாரம் கொண்டுதான் நெப்போலியன் தமது உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவுகள் அவை பிறக்கும் முன்பாகவே நிறைவேறி விடுகின்றன, அல்லது அவற்றை செய்ய முடியாமல் இருப்பதால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றன. யுத்த களத்திற்கு சமீபமாக மார்ஷல்களும் ஜெனரல்களும் இருந்தாலும் அசல் யுத்தத்தில் நெப்போலியனைப் போலவே அவர்களும் கலந்து கொள்ளுவதில்லை. சில சமயங்களில்தான் துப்பாக்கிக் குண்டுகள் வந்துவிடும் எல்லை வரையில் அவர்கள் போய் பார்ப்பார்கள். நெப்போலியனை கேட்காமலேயே அங்குள்ள நிலைமையை பார்த்த பின்பு எங்கே எந்த பக்கமாக சுட வேண்டும், எங்கே காலாட்படை ஓட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள். எங்கே குதிரை படை போக வேண்டும், எங்கே காலாட்படை ஓட வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள். ஆனால் நெப்போலியனுடைய உத்தரவைப் போலவே அவர்களுடைய உத்தரவுகளும் நிறைவேற்றப்படுவது அபூர்வம். சில சமயங்களில் அரை குறையாக நிறைவேற்றப்படலாம். அநேகமாக அவர்களுடைய உத்தரவுகளுக்கு விரோதமாக காரியங்கள் நடந்துவிடும். முன்னேறும்படி உத்தரவிடப்பட்ட சிப்பாய்கள் அவர்கள் முன்னேறும் பொழுது ரவை குண்டுகள் அவர்கள் மீது பொழியப்படும் போது பின்னால் திரும்பி ஓடுவார்கள். இருந்த இடத்திலேயே இருக்கும்படி சிப்பாய்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படும். ஆனால் எதிர்பாராத விதமாக திடீரென்று ருஷ்யர்கள் அவர்கள் முன்பு வந்துவிட்டால் சில சமயங்களில் பின்னாலேயோ சில சமயங்களில் முன்னாலேயோ அவர்கள் ஓட வேண்டியதாய் நேரிடலாம். அதே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற ருஷ்யர்களை குதிரைப்படை உத்தரவுகள் இல்லாமலேயே துரத்திக் கொண்டு போக நேரிடலாம். இம்மாதிரியாக 2 குதிரை பட்டாளங்கள் சிமியோனாவ் பள்ளத்தாக்கு வழியாக பாய்ச்சலில் போய்க் கொண்டிருந்தன. அவர்கள் அந்த சம்சரிவின் உச்சிக்கு போனதும் உடனே திரும்பி முழு வேகத்தோடு பின்னால் ஓடினார்கள். காலாட் படையும் அம்மாதிரியே முன்னேறி சில சமயங்களில் அவர்களுக்கு உத்தரவிடப்படாத இடங்களை நோக்கி ஓட நேரிடலாம். எப்பொழுது எங்கே வீரங்கிகளை அனுப்ப வேண்டும், எப்பொழுது சுடுவதற்காக காலாட்படையை அனுப்ப வேண்டும், எப்பொழுது ருஷ்ய காலாட்படையை சமட்டுவதற்காக குதிரை வீரர்களை ஏவ வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்படலாம். அம்மாதிரி உத்தரவுகள் எல்லாம் அந்தந்த படை பிரிவுகளுக்கு பக்கத்தில் உள்ள அதிகாரிகளால் கொடுக்கப்படுகின்றன. அப்படி கொடுக்கும்போது அவர்கள் தாவூட் அல்லது முராட் ஆகியவர்களில் எவரையும் கலந்து கொள்ளாமலேயே செய்கிறார்கள். நெப்போலியனை கலந்து கொள்ளுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தங்களுக்கு கிடைத்த உத்தரவுகளை நிறைவேற்றவில்லையே என்பதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களைக் கண்டோ அல்லது தங்களுடைய சொந்த விருப்பப்படி காரியங்களை செய்வதற்கோ அவர்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் மனிதனுக்கு எது அருமையிலும் அருமையாக இருக்கிறதோ அது அந்த போர்க்களத்தில் ஆபத்தில் நிற்கிறது. அதாவது தன்னுடைய சொந்த உயிர் சில சமயங்களில் பின்னால் ஓடிப் போவதினால் பந்தோபஸ்தாய் இருக்க நேரிடலாம். ஆகவே அந்த போர்க்களத்தில் நெருக்கடியான நிலைமை இருக்கும் போது அந்தந்த வினாடியில் அவர்களுக்கு தோன்றுகிறபடி நடந்து கொள்ளுகிறார்கள். உண்மையில் முன்னால் போவது பின்னால் போவது என்ற இந்த நடவடிக்கைகள் எல்லாம்
துருப்புகளின் நிலைமையை அபிவிருத்தி அடையும்படியோ அல்லது மாறும்படியோ செய்வதில்லை. அவர்கள் வேகமாக பாய்ச்சலில் சென்று ஒருவர் மீது ஒருவர் பாய்வதினால் பிரமாத தீங்குகள் எதுவும் ஏற்படுவதில்லை. ஆனால் அந்த யுத்த களத்தில் உழன்று கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுக்கு பறந்து வரும் பீரங்கி குண்டுகளோ அல்லது துப்பாக்கி குண்டுகளோதான் அங்கவீனத்தையும் மரணத்தையும் கொடுக்கின்றன. பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கி குண்டுகளும் பறந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் போன பின்பு அவர்களை மீண்டும் அணிவரிசையாக அவர்களுடைய மேல் அதிகாரிகள் அமைக்கிறார்கள். அந்த மேல் அதிகாரிகள் யுத்த களத்திற்கு பின்பாகவே இருப்பார்கள். அம்மாதிரி அணி வரிசை அமைத்து கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து பின்பு அந்த கட்டுப்பாட்டின் வேகத்தினால் அவர்களை மீண்டும் குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கும் யுத்த களத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கே மரண பயத்தின் வேகத்தினால் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை இழந்து அவர்களுக்கு மனதில் தோன்றிய படி மீண்டும் ஓடுகிறார்கள். 10.34 நெப்போலியனுடைய ஜெனரல் களான டாபோட் நே முராட் ஆகியவர்கள் யுத்த களத்தில் நெருப்பு மழைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் அந்த நெருப்பு மழையில் அவர்கள் பிரவேசிக்கவும் நேரிட்டது. அவர்கள் ஒழுங்கான முறையில் உள்ள ஏராளமான துருப்புகளை திரும்ப திரும்ப அந்த நெருப்பு மழையில் நுழையச் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முந்தைய போர்களில் நேரிட்டதற்கு நேர் விரோதமாக இந்த பெருங்கூட்டமான ஒழுங்கான துருப்புகள் வரிசை குலைந்து வீதியுற்று பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிரிகள் ஓடுவதாக அவர்கள் கேள்விப்படுவதில்லை. பின்வாங்கிய வரிசை கலைந்த துருப்புகளை மீண்டும் அணிவரிசை அமைத்து அவர்களுடைய ஜெனரல்கள் தயார் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வந்தது. தமக்கு உதவியாக மேலும் படைகள் வேண்டுமென்று நடுப்பகலில் நெப்போலியனுக்கு முராட் தம்முடைய உதவியாளரை அனுப்பினார். குன்றின் அடிவாரத்தில் மது கலவையை உறிஞ்சிக் கொண்டு நெப்போலியன் அமர்ந்து இருந்தார். மற்றொரு டிவிஷன் படையை மாட்சிமை தங்கியவர் கொடுப்பாரானால் அந்த ருஷியர்களை படு தோல்வி அடையும்படி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு அந்த உதவியாளர் பாய்ச்சலில் வந்தார். உதவி படைகளா என்று நெப்போலியன் அந்த உதவியாளரை பார்த்து கடுமையான ஆச்சரியம் கொண்ட தொனியில் கேட்டார். அந்த உதவியாளர் ஒரு வாலிபர், முராட்டை போல நீளமான சுருண்ட தலைமுடி கொண்டவர். நெப்போலியன் கேட்ட கேள்வி அவருக்கு அந்த வார்த்தைகள் புரியவில்லை என்பது போல இருந்தது. உதவி படைகளா? நமது இராணுவத்தில் பாதிப்பேர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு பலவீனமான அரண்கள் அமைக்கப்படாத ருஷியர்களின் வியூகத்தின் ஒரு பாகத்தை தாக்குவதற்கு இன்னும் இதற்காக உதவி படைகள் கேட்கிறார்கள் என்று நெப்போலியன் நமக்கு தாமே நினைத்துக் கொண்டார். நேபிள்ஸ் மன்னரிடம் நீர் போய் சொல்லும், இன்னும் நடுப்பகல் ஆகவில்லை. என்னுடைய சதுரங்க பலகையை இன்னும் என்னால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை. போம் என்று அவர் சொன்னார். நீளமான தலைமுடியை கொண்ட அந்த அழகான வாலிப உதவியாளர் ஆழ்ந்த பிறச்சு விட்டு தம்முடைய தொப்பியிலிருந்து தம்முடைய கையை எடுக்காமலேயே எந்த இடத்தில் மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அந்த இடத்திற்கு திரும்பி போனார். காலுயின்கோர் என்பவரையும் பெர்தியர் என்பவரையும் அவர் அழைத்திருந்தபடியால் அங்கிருந்து எழுந்து போர் சம்பந்தமற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த உரையாடலில் நெப்போலியனுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் அந்த கொன்றை நோக்கி ஒரு ஜெனரல் தமது பரிவாரத்தோடு வியர்த்துக் கொண்டிருந்த ஒரு குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். பெர்தியரின் கண்கள் அவரை பார்ப்பதற்காக திரும்பின. அவர்தான் பெல்லியார். அவர் குதிரையில் இருந்து இறங்கி வேகமான நடையில் சக்கரவர்த்தியிடம் சென்றார். உதவி துருப்புகளை அனுப்ப வேண்டிய அவசியத்தை பற்றி தைரியமாக பலத்த குரலில் அவர் பேச ஆரம்பித்தார். மற்றொரு டிவிஷன் துருப்புகளை சக்கரவர்த்தி கொடுப்பாரானால் ருஷியர்கள் தொலைந்து போவார்கள் என்பதை அவர் பிரமாணமாக சொன்னார். எல்லா விதமான படைகளையும் கொண்ட இராணுவத்தின் ஒரு பகுதிக்கு டிவிஷன் என்று பெயர். நெப்போலியன் தமது தோள்களை குலுக்கினார். பதில் எதுவும் சொல்லாமல் மேலும் கீழும் நடந்து கொண்டே இருந்தார். தம்மை சுற்றியிருந்த பரிவாரத்தில் உள்ள ஜெனரல்களை பார்த்து ஆவலோடும் பலத்த குரலிலும் பெல்லியார் பேச ஆரம்பித்தார். நீர் ரொம்ப நெருப்பு பொறியாக இருக்கிறீரே பெல்லியார் என்று அவர் உலாவிக் கொண்டே அந்த ஜெனரலிடம் வந்த போது நெப்போலியன் கூறினார். போர்க்களத்தின் வேகம் அதிகமாயிருக்கும் போது ஒரு தவறு செய்வது சுலபம். நீர் போய் மீண்டும் பார்த்துவிட்டு திரும்பவும் என்னிடம் வாரும். பெல்லியார் அங்கே பார்வையில் இருந்து மறைவதற்குள்ளாக அந்த போர்க்களத்தின் மற்றொரு பக்கத்திலிருந்து ஒரு தூதர் பாய்ச்சலில் வந்து சேர்ந்தார். சரி, அப்புறம் உனக்கு என்ன வேண்டும் என்று தொடர்ச்சியாக தொந்தரவு செய்யப்பட்ட ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய எரிச்சலோடு நெப்போலியன் கேட்டார். மாட்சிமை தங்கியவரே, இளவரசர் என்று அந்த உதவியாளர் ஆரம்பித்தார்.
உதவிப்படை வேண்டுமென்று கேட்கிறாராக்கும் என்று நெப்போலியன் கோபமான பார்வையோடு கேட்டார். அந்த உதவியாளர் அதை உறுதி செய்பவரைப் போல தமது தலையை தாழ்த்தினார். மேலும் அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் அவரிடமிருந்து சக்கரவர்த்தி திரும்பி 2 அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் நின்று மீண்டும் திரும்பி வந்தார். பின்னால் பெர்த்தியரை அழைத்தார். நாம் உதவிப்படைகள் கொடுக்க வேண்டும் என்று நெப்போலியன் சொல்லி தமது கைகளை சிறிது விரித்தார். அங்கே யாரை அனுப்பலாமென்று நீர் நினைக்கிறீர் என்று பெர்த்தியரை அவர் கேட்டார். பெர்த்தியரை பற்றி அவர் பின்னால் பேசும்போது அந்த வார்த்தை நான் ஒரு கழுகாகும்படி செய்தேன் என்று நெப்போலியன் சொல்லுவதுண்டு. கிளாப்பாரேட் டிவிஷனை அனுப்பலாம், மாட்சிமை தங்கியவரே என்று பெர்த்தியர் பதில் கூறினார். அந்த இராணுவத்தில் உள்ள எல்லா டிவிஷன்களையும் பட்டாளங்களையும் படைப்பிரிவுகளையும் பாடமாக அவர் அறிவார். நெப்போலியன் அதற்கு சம்மதிப்பது போல தலையை ஆட்டினார். ஒரு உதவியாளர் கிளாப்பாரேட் டிவிஷனுக்கு பாய்ச்சலில் சென்றார். சில நிமிஷங்களுக்கு எல்லாம் அந்த குன்றுக்கு பின்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாலிப காப்பாளர் படை முன்னால் நகர ஆரம்பித்தது. அத்திசையை நெப்போலியன் முனமாக நோக்கினார். இல்லை என்று அவர் திடீரென்று பெர்த்தியரிடம் கூறினார். கிளாப்பாரேட் படைகளை நான் அனுப்ப முடியாது. பிரியன் டிவிஷனை அனுப்பும். கிளாப்பாரேட் டிவிஷனுக்கு பதிலாக பிரியன் டிவிஷனை அனுப்புவதினால் எவ்வித அனுகூலமும் கிடையாது. கிளாப்பாரேட் டிவிஷனை நிறுத்தி பிரியன் டிவிஷனை அனுப்பும்படி செய்வதினால் வீண் தாமதமே ஏற்படும் என்றாலும் அவருடைய உத்தரவுப்படி செய்தார்கள். நெப்போலியன் தமது இராணுவத்தை பொறுத்தவரை அதற்கு ஒரு வைத்தியரைப் போல நடந்து கொள்ளுவதன் மூலம் அதற்கு இடையூறே செய்கிறார் என்பதை கவனிக்கவில்லை. அம்மாதிரி வைத்தியர் செய்யும் காரியங்களை அவர் நன்றாக கண்டிருக்கிறார். பிரியன் டிவிஷன் மற்ற படைகளைப் போலவே அந்த போர்க்களத்தில் இருந்த புகையில் மறைந்தது. எல்லா திசைகளில் இருந்தும் எல்லாரும் ஒன்று கூடி பேசி வைத்திருந்ததைப் போல உதவியாளர்கள் தொடர்ச்சியாக பாய்ச்சலில் வந்து எல்லாரும் ஒரே விஷயத்தையே கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் உதவிப்படை வேண்டுமென்று கேட்டார்கள். ருஷியர்கள் தங்களுடைய வியூகத்தையே பலமாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இன்னமும் நரகத்தைப் போல நெருப்பு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த மழையில் பிரெஞ்சு துருப்புகள் கரைந்து போகின்றன என்றும் அவர்கள் ஒரே மாதிரியாக அறிக்கை செய்தார்கள். நெப்போலியன் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கினார். திருவாளர் தி பாசெட் பிரயாணத்தில் மிகுந்த பிரியம் கொண்ட அந்த திருவாளர் அன்று காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. அவர் சக்கரவர்த்தியிடம் நெருங்கி மரியாதையோடு மாட்சிமை தங்கியவர் உணவருந்தலாமா என்று கேட்டார். ஒரு வெற்றிக்காக மாட்சிமை தங்கியவருக்கு வாழ்த்து கூறலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். இல்லை என்பது போல நெப்போலியன் முனமாக தமது தலையை குலுக்கினார். அப்படி தலையை குலுக்கியது வெற்றியை பற்றியதுதானே ஒழிய உணவை பற்றியது அல்ல என்று திருவாளர் தி பாசெட் நினைத்துக் கொண்டார். ஆகவே மரியாதையோடு தமாஷாக உணவு கிடைக்கும்போது அதை வேண்டுமென்று மறுப்பதற்கு காரணமில்லையே என்று கேட்டார். நீர் போய்விடும் என்று நெப்போலியன் திடீரென்று கடுகடுப்பாக கூச்சலிட்டு மற்றொரு பக்கமாக திரும்பிக் கொண்டார். வருத்தமும் பச்சாத்தாபமும் மகிழ்ச்சியும் கொண்ட ஒரு இன்பமான பொன்னகை திருவாளர் தி பாசெட்டின் முகத்தில் தோன்றியது. அங்கிருந்து அவர் வழுக்கிய நடையில் மற்ற ஜெனரல்களிடம் போய் சேர்ந்தார். எப்பொழுதும் வெற்றியே பெற்று வந்த ஒரு சூதாட்டக்காரன் பணத்தை கண்டபடி வாரி இறைத்தாலும் முடிவில் வெற்றியே பெற்று வந்த ஒரு சூதாட்டக்காரன் திடீரென்று தன்னுடைய விளையாட்டை பற்றி நினைத்தபோது அவன் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் அவனுக்கு நஷ்டமே ஏற்படும் என்பதை உணரும்போது மனதில் ஒரு பெரிய பழு தோன்றுகிறது. அதே மாதிரியான உணர்ச்சியை நெப்போலியன் அனுபவித்தார். அவருடைய துருப்புகள் பழைய துருப்புகளே, அவருடைய ஜெனரல்களும் அப்படியே. அவர் செய்த ஆயத்தங்களோ முன்னால் செய்ததைப் போலவே இருந்தன. வியூக அமைப்புகளும் முன்போலவே இருந்தன. துருப்புகளுக்கு அவர் கொடுத்து வரும் பிரகடனங்களும் சுருக்கமாகவும் வேகமாகவும் முன் போலவே இருந்தன. தம்மை பொறுத்தவரையிலும் தாமும் அதே பழைய ஆசாமித்தான். அவர் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிக அனுபவமும் சாமர்த்தியமும் பெற்றிருக்கிறார். எதிரிகளை பொறுத்தவரையில் ஆஸ்டர்லிட்ஜிலும் பிரிட்லாண்டிலும் எம்மாதிரி துருப்புகள் இருந்தார்களோ அதே மாதிரிதான் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இருந்தாலும் மிகுந்த பயங்கரமாய் தாக்கக்கூடிய தமது பலமானது இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் வந்து சேர்ந்து விட்டது. பழைய யுத்த முறைகள் எல்லாம் வெற்றிகளையே கொண்டு வந்தன. அவையாவன ஒரே ஒரு இடத்தில் வீரங்கி படைகளை குவித்து வைப்பது, ரிசர்வ் துருப்புகளை கொண்டு எதிரியின் அணிவகுப்பை தாக்குவது, உறுதியான வீரர்களை கொண்ட குதிரை படையினால் எதிரிகளை தாக்குவது. இந்த முறைகளை எல்லாம் இந்த போரில் ஏற்கனவே கையாண்டாய்விட்டது. எனினும்
இன்னமும் வெற்றியை காணவில்லை. அது மட்டுமல்ல, எல்லா முனைகளில் இருந்தும் ஜெனரல்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், காயமடைந்தார்கள் என்றும், உதவிப் படைகள் அவசியம் என்றும், ருஷ்யர்களை பின்னால் விரட்டி அடிக்க முடியவில்லை என்றும், தமது துருப்புகள் சீர்குலைந்து போகிறார்கள் என்றுமே செய்திகள் வந்து கொண்டிருந்தன. முன்பெல்லாம் அவர் 2-3 உத்தரவுகளையும் சில வாக்கியங்களையும் சொல்லிய பின்பு அவருடைய வேலை முடிந்துவிடும். பின்னால் யுத்த சின்னங்களை கைப்பற்றியதாகவும், கூட்டம் கூட்டமாக கைதிகளை பிடித்திருப்பதாகவும், கட்டுக்கட்டாக எதிரிகளின் கொடிகளையும் பீரங்கிகளையும் தளவாடங்களையும் கைப்பற்றியதாகவும் மார்ஷல்களும் உதவியாளர்களும் சந்தோஷமான முகங்களோடு அவரிடம் அறிவித்து அவரை பாராட்டுவதற்காக பாய்ச்சலில் வருவார்கள். சரக்கு வண்டிகளை கைப்பற்றுவதற்காக தமது குதிரை படைக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமென்று முராட் வந்து கேட்பார். அம்மாதிரிதான் லோடி, மாரங்கா, ஆர்காலா, ஜெனா, ஆஸ்டர்லிட், வாக்ரான் ஆகிய இடங்களில் நடந்தன. ஆனால் இப்பொழுது தமது துருப்புகளுக்கு ஏதோ விசித்திரமானது நேர்ந்து கொண்டிருக்கிறது. அரண்களை கெடுத்து விட்டதாக செய்திகள் வந்தாலும் இவையெல்லாம் முன் மாதிரியல்ல, முன்னால் நடந்த போர்களில் நடந்த மாதிரியல்ல என்பதை நெப்போலியன் கண்டார். போர் வித்தையில் மிகுந்த அனுபவமுள்ள தம்மை சுற்றி நின்றவர்களும் தம்மை போலவே உணர்வதாக அவர் கண்டார். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சோர்வுற்று இருந்தன. ஒருவரின் பார்வையை மற்றொருவர் தவிர்த்தார். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதன் அர்த்தத்தை தி பாசெட் ஒருவர்தான் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தார். நெப்போலியன் தமக்குள்ள நீண்ட யுத்த அனுபவத்தைக் கொண்டு இதன் அர்த்தத்தை நன்றாய் புரிந்து கொண்டார். அதாவது, தாக்குதலை ஆரம்பித்த கட்சி 8 மணி நேரம் போர் செய்வதென்றால், எல்லா முயற்சிகளையும் செய்த பின்பும் போர் நடந்து கொண்டிருக்கிறதென்றால் அதன் அர்த்தம் என்ன என்பதை நெப்போலியன் நன்றாய் அறிவார். அந்த போர் ஒரு தோல்வி அடைந்த போர் என்பதை அவர் அறிவார். இரு பக்கமும் சமமாக இருந்து ஒரு பலவீனமான முனையில் யுத்தம் தொங்கிக் கொண்டிருக்கிறபடியால் திடீரென்று ஏற்படும் ஒரு சிறு சம்பவம் தம்மையும் தம்முடைய இராணுவத்தையும் அழித்து விடக்கூடும் என்பதை அவர் அறிவார். இந்த விசித்திரமான ருஷ்ய படையெடுப்பை பற்றி பூராவாக அவருடைய மனதில் சிந்தனை செய்தார். இந்த போர்களில் ஒன்றில் கூட அவர் வெற்றி பெறவில்லை. ஒரு கொடியை கூட, ஒரு பீரங்கியை கூட, ஒரு படைப்பிரிவை கூட சென்ற 2 மாதங்களாக கைப்பற்ற முடியவில்லை. தம்மை சூழ்ந்து நின்றவர்களின் முகங்களை அவர் பார்த்தபோது அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருந்த சோர்வு அவருக்கு புலப்பட்டது. அப்படியிருந்தும் இன்னமும் ருஷ்யர்கள் தங்கள் இடத்தை விட்டுக் கொடுக்கவில்லை என்பதை அவர் விடாமல் கேட்டுக்கொண்டே வந்தபடியால் திடீரென்று ஒரு கெட்ட சொப்பனத்தைப் போன்ற ஒரு பயங்கரமான உணர்ச்சி அவரை பற்றி கொண்டது. தம்மை அழிக்கக்கூடிய துரதிருஷ்டான சம்பவங்கள் எல்லாம் அவருடைய மனதில் தோன்றின. தம்முடைய வியூகத்தின் இடது பக்கத்தை ருஷ்யர்கள் தாக்கி மத்திய பாகத்தில் அவர்கள் நுழைந்து தம்மையும் ஒரு பீரங்கி குண்டால் கொன்றுவிடக்கூடும் என்று நினைத்தார். இவையெல்லாம் சாத்தியமானவைகளே. முந்தைய போர்களில் எல்லாம் வெற்றியின் பின்னால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றியே அவர் சிந்தித்து வந்தார். இப்பொழுது தோல்விக்கு பின்னால் நேரிடக்கூடிய கணக்கற்ற சந்தர்ப்பங்கள் அவருக்கு தோன்றின. அவையெல்லாம் நடக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். அது ஒரு சொப்பனத்தைப் போல இருந்தது. அதாவது, ஒரு குண்டன் ஒருவன் தன்னை தாக்க வருவது போலவும் தான் அந்த குண்டனை பலமான அடி கொடுத்து ஒழித்துவிட முடியும் என்று தன் கையை உயர்த்த நினைக்கும் சமயத்தில் அவனுடைய கை உணர்விழந்து துணியைப் போல தொங்க ஆரம்பிக்கிறது. உடனே தன்னை தாக்குவதற்கு வருகிறவன் தன்னுடைய அசக்தியான நிலைமையில் தன்னை கொன்று விடுவானோ என்ற பீதி தோன்றுகிறது. அம்மாதிரியான கனவை நெப்போலியன் கண்டு வந்தார். பிரெஞ்சு துருப்புகளின் இடது பக்கவாட்டை ருஷ்யர்கள் தாக்குகிறார்கள் என்று செய்தி வந்தவுடன் இம்மாதிரியான பீதி நெப்போலியனுக்கு தோன்றியது. அந்த குன்றின் கீழே ஒரு ஆசனத்தில் அவர் அமர்ந்து தமது முழங்கைகளை முழங்கால்களில் வைத்து தமது தலையை தொங்கவிட்டு முனமாக இருந்தார். அச்சமயம் பிர்தியர் அவரிடம் நெருங்கினார். போர் நிலைமையை அறிவதற்காக போர் முனையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று அவர் கூறினார். என்ன, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆம், என்னுடைய குதிரையை கொண்டு வரும்படி சொல்லும் என்று நெப்போலியன் கூறினார். அவர் குதிரை மீது ஏறி செமியோனோவ்ஸ்கை நோக்கி போனார். அந்த வெட்ட வெளி பூராவாக மருந்து புகை சூழ்ந்து இருந்தது. அதன் வழியாக நெப்போலியன் சவாரி போனார். போகிற வழியில் குதிரைகளும் மனிதர்களும் இரத்த வெள்ளத்தில் தனியாகவோ குவியலாகவோ கிடப்பதைக் கண்டார். இம்மாதிரியான ஒரு சிறிய இடத்தில் இவ்வளவு அதிகமான பேர்கள் படுகொலை செய்யப்பட்ட இம்மாதிரியான பயங்கரங்களை நெப்போலியனோ அல்லது அவருடைய ஜெனரல்களில் எவருமோ அதற்கு முன்பாக ஒரு பொழுதும் பார்த்ததில்லை. பீரங்கிகளின் முழக்கங்கள் 10 மணி நேரமாக ஓயாமல் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த சப்தம் காதுகளுக்கு சலிப்பாய் இருந்தது.
அந்த காட்சிக்கு அந்த சப்தங்கள் ஒரு விசித்திரமான முக்கியத்துவத்தை கொடுத்தன. ஆடாமல் அசையாமல் ஒரு சம்பவத்தை சித்தரித்து காட்டும் ஒரு காட்சிக்கு சங்கீதம் எம்மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே மாதிரி அந்த பீரங்கிகளின் முழக்கமும் இருந்தது. சிமியோனோவ்ஸ்கில் உள்ள உயரமான இடத்திற்கு நெப்போலியன் போனார். அங்கே அவர் புகைக்கு இடையே தமக்கு பழக்கமில்லாத ஒரு வர்ணத்தில் யூனிபாரங்கள் அணிந்த வீரர்களின் அணி வரிசைகளை அவர் கண்டார். அவர்கள்தான் ருஷ்யர்கள். சிமியோனோவ்ஸ்க் கிராமத்திற்கும் அங்கிருந்த குன்றுக்கும் பின்னால் ருஷ்ய வீரர்கள் நெருங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பீரங்கிகள் அந்த வரிசை பூராவாக நின்று இடை விடாமல் முழங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் இருந்து புகை மேகங்கள் கிளம்பிக் கொண்டிருந்தன. அது ஒரு யுத்தமாக காணப்படவில்லை, படுகொலை களமாகவே காணப்பட்டது. ருஷ்யர்களுக்கோ அல்லது பிரெஞ்சுக்காரர்களுக்கோ அந்த படுகொலைகளினால் எவ்வித நன்மையும் ஏற்படும் என்று தோன்றவில்லை. நெப்போலியன் தமது குதிரையை நிறுத்தி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவர் தம் உணர்வு பெறும்படி பெர்த்தியர் தூண்டினார். தமக்கு முன்பாகவும் தம்மை சுற்றியும் தாம் உத்தரவு கொடுத்து நடப்பதாகவும் தம்மை பொறுத்துத்தான் அவை இருக்கின்றன என்றும் சொல்லப்படும் அந்த சம்பவங்களை அவரால் நிறுத்த முடியவில்லை. இந்த போரில் இன்னமும் வெற்றி கிடைக்காதபடியால் இந்த படுகொலைகள் அவசியமில்லாதவைகளாகவும் பயங்கரமானவையாகவும் அவருக்கு முதல் தடவையாக தோன்ற ஆரம்பித்தன. ஒரு ஜெனரல் நெப்போலியனிடம் வந்தார். பழைய காப்பாளர் படையை யுத்த முனைக்கு அனுப்பலாம் என்று யோசனை கூறினார். நெப்போலியனுக்கு பக்கத்தில் நின்று பெர்த்தியரும் நேயும் ஒருவரையொருவர் பார்த்து அந்த ஜெனரலின் புத்தியற்ற யோசனையைக் கண்டு இகழ்ச்சியோடு இளநகை காட்டினார்கள். நெப்போலியன் தமது தலையை தாழ்த்தி வெகு நேரம் வரையில் மௌனமாக இருந்தார். பிரான்சில் இருந்து 800 லீக்குகள், ஒரு லீக்கு என்பது 2.5 மைல் தூரத்தில் இருந்து கொண்டு என்னுடைய பாதுகாப்பாளர் படைகளை நான் நாசமாக்கும்படி விட முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு தமது குதிரையை திருப்பி ஷெவார்டினாவுக்கு திரும்பி போனார். 10.35 கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த பெஞ்சு மீது அன்று காலை பீயர் பார்த்த மாதிரியே குட்டதோல் அமர்ந்திருந்தார். அவருடைய நரைத்த தலை தொங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய கனத்த உடம்பு தளர்ந்து அவர் கொடுக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் அவரிடம் சொல்லிய யோசனைகளில் சிலவற்றை ஆதரித்தும் சிலவற்றை நிராகரித்தும் வந்தார் இருந்தது. எந்த விதமான உத்தரவுகளையும் ஆம் ஆம் அப்படியே செய்யுங்கள் என்று பற்பல யோசனைகளுக்கு அவர் பதிலளித்தார். ஆம் ஆம் அன்புள்ள சிறுவரே, நீர் போம், அங்கே போய் அதை பாரும் என்று தம்மை சூழ்ந்திருந்தவர்களில் ஒருவரை பார்த்து அவர் சொல்லுவார். அல்லது இல்லை, வேண்டாம், நாம் பொறுத்து இருப்பது நல்லது என்று சொல்லுவார். தம்மிடம் வந்து சொல்லும் அறிக்கைகளை அவர் கவனமாய் கேட்பார். தம்முடைய அபிப்பிராயம் வேண்டும் என்று கேட்கும் தமது கீழ் அதிகாரிகளுக்கு அம்மாதிரியே வழி காட்டி வந்தார். ஆனால் அறிக்கைகளை அவர் கவனித்து கேட்கும்போது அவரிடம் சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாதது போல காணப்படுவார். வேறு ஏதோ ஒன்றில்தான் முக்கியத்துவம் இருப்பது போல முகத்தில் காணப்படும் தோற்றம், பேச்சில் காணப்படும் தொனி ஆகியவற்றிலவர் காணப்படுவார். நூறாயிரக்கணக்கானவர்கள் மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு மனிதன் வழி காட்டுவது அசாத்தியம் என்பதை அவருடைய நீண்ட கால இராணுவ அனுபவத்தில் இருந்து அவர் அறிந்திருந்தார். அவருடைய வயதினால் ஏற்பட்ட நாணத்தில் இருந்து அதை புரிந்து கொண்டிருந்தார். ஒரு யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பது சேனாதிபதியின் உத்தரவுகளை பொறுத்தோ, பீரங்கிகளின் எண்ணிக்கையை பொறுத்தோ, அல்லது எத்தனை பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பொறுத்தோ இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் கண்ணால் காண முடியாத சக்தியான இராணுவத்தின் உள்ள கிடக்கை என்பதை பொறுத்துத்தான் அது இருக்கிறது. ஆகவே அந்த சக்தியை கவனித்து தம்மால் முடிந்தவரையில் அதற்கு வழி காட்டி வந்தார். ஒருமனப்பட்டு அமைதியான கவனத்தோடு அவர் இருந்து வருகிறார் என்பதை குட்டதோவின் பொதுவான தோற்றம் காட்டியது. அவருடைய முகத்தில் களைப்புற்ற தோற்றம் காணப்பட்டது. வயதான தளர்ந்து போன தமது உடம்பினால் ஏற்படக்கூடிய சோர்வை சமாளிப்பது கஷ்டமாக இருப்பது போல அவருடைய முகத்தோற்றம் காட்டியது. பிரெஞ்சுக்காரர்கள் பிடித்த அரண்களை மீண்டும் கைப்பற்றிக் கொண்டதாக 11 மணிக்கு அவருக்கு செய்தி வந்தது. இளவரசர் பாக்ரேஷன் காயம் பட்டதாகவும் அவருக்கு செய்தி வந்தது. குட்டதோல் முனங்கிக் கொண்டு தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினார். இளவரசர் பீட்டர் ஐவானாவிச் பாக்ரேஷன் இடம் சென்று அதை பற்றி சரியாக விசாரித்து வாரும் என்று தமது உதவியாளர்களில் ஒருவரை பார்த்து கூறினார். தமக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கோமகன் உர்டன்பர்க்கை பார்த்து அப்புறம் அவர் திரும்பினார். முதலாவது இராணுவத்தின் சேனாதிபத்தியத்தை மேன்மை தங்கிய நீர் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுவீரா
அங்கிருந்து கோமகன் புறப்பட்டு போன பின்புலவர் இன்னமும் செமியோனாவ்ஸ்கை அடைவதற்கு முன்பாக அவருடைய உதவியாளர் அவரிடமிருந்து திரும்பி வந்து அதிக துருப்புகள் வேண்டுமென்று கோமகன் கேட்பதாக குட்டஜோவிடம் கூறினார். குட்டஜோவ் முகம் சுளித்தார். டாக்டராம் என்பவர் முதலாவது இராணுவத்தின் சேனாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உத்தரவு அனுப்பினார். அம்மாதிரி ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் அவரை தம்மிடமிருந்து இழக்க முடியாது என்றும் உடனே தம்மிடம் திரும்பி வரவேண்டும் என்றும் கோமகனுக்கு ஒரு வேண்டுகோள் அனுப்பினார். முராட்டை கைதியாக பிடித்து விட்டதாக அவருக்கு ஒரு செய்தி வந்தது. உடனே அங்கிருந்த பரிவார அதிகாரிகள் அவரை பாராட்டினார்கள். குட்டஜோவ் புன்னகை காட்டினார். கொஞ்சம் பொறுங்கள் கனவான்களே, போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆகவே முராட்டை நாம் கைப்பற்றியதில் அசாதாரணமானது எதுவுமில்லை. என்றாலும் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு முன்பாக கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது என்று அவர் சொன்னார். ஆனால் அந்தச் செய்தியை இராணுவத்திற்கு தெரிவிப்பதற்காக ஒரு உதவியாளரை அவர் அனுப்பி வைத்தார். இடது பக்கவாட்டில் இருந்து ஷெர்பினின் என்பவர் பாய்ச்சலில் வந்து சேர்ந்தார். அரண்களையும் செமியோனாவ்ஸ் கிராமத்தை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிக் கொண்டதாக அவர் கூறினார். அதை கேட்டதும் யுத்த களத்தின் சப்தங்களில் இருந்தும் ஷெர்பினினுடைய பார்வைகளில் இருந்தும் நிலைமை மோசமாய் இருக்கிறது என்பதை குட்டஜோவ் யூகித்துக் கொண்டார். உடனே தமது கால்களை நீட்டுவதற்காக எழுந்திருப்பவரைப் போல எழுந்து ஷெர்பினினுடைய கரத்தை பற்றி ஒரு பக்கமாக அவரை அழைத்துக் கொண்டு போனார். நீர் போம் எனது அன்பான பேர்வழியே என்று அவர் எர்மோலாவை பார்த்துச் சொன்னார். அங்கே போய் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பாரும். ருஷ்ய வியூகத்தின் மத்திய பாகத்திற்கு சமீபமாக கோர்க்கி என்ற ஊரில் குட்டஜோவ் இருந்தார். நமது இடது பக்கவாட்டின் மீது நெப்போலியன் நடத்திய பல தாக்குதல்கள் திருப்பி அடிக்கப்பட்டன. மத்திய பாகத்தில் பாராடினோவை கடந்து பிரெஞ்சுக்காரர்கள் இன்னும் வரவில்லை. அவர்களுடைய இடது பக்கவாட்டில் உபராவின் குதிரைப்படை பிரெஞ்சுக்காரர்களை விரட்டி அடித்தது. 3 மணிக்கெல்லாம் பிரெஞ்சுக்காரர்களின் தாக்குதல்கள் நின்றுவிட்டன. யுத்த களத்தில் இருந்து திரும்பி வந்தவர்களின் முகங்களிலும் தம்மை சுற்றி நின்றவர்களின் முகங்களிலும் ஒரு கடுமையான பரபரப்பு காணப்பட்டதை குட்டஜோவ் கவனித்தார். அன்றைய தினத்தில் ஏற்பட்ட வெற்றியைக் கண்டு அவர் திருப்தி அடைந்தார். அந்த வெற்றி அவர் எதிர்பார்த்ததற்கு மேலான வெற்றியாகும். ஆனால் அந்த வயோதிகரின் உடல் நலமானது குறைந்து வந்தது. பல தடவைகளில் அவருடைய தலை கீழே விழுவதைப் போல தணிவாக தொங்கியது. பல தடவைகளில் தூக்கம் வந்து அவரை பற்றியது. அவருக்கு டின்னர் கொண்டு வந்தார்கள். உதவியாளர் ஜெனரல் வால்ஜாகனவர்தான் இளவரசர் ஆண்ட்ரூவை கடந்து சென்றபோது மிகவும் பரவலாக யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னவர் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் குட்டஜோவிடம் வந்தார். வாக்ரேஷனுக்கு அவரை பிடிக்காது. இடது பக்கவாட்டில் யுத்த நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக வாரக்ளே தி டாலி என்பவரிடமிருந்து அவர் வந்தார். காயம் அடைந்தவர்கள் ஏராளமாக திரும்பி ஓடுவதையும் இராணுவத்தின் பின் பகுதி நிலைகுலைந்திருப்பதையும் கண்டு மற்ற சந்தர்ப்பங்களையும் சீர்தூக்கி பார்த்து அந்த போரில் நாம் தோற்றுவிட்டோம் என்ற முடிவுக்கு அந்த மதி நுட்பமான வாரக்ளே தி டாலி வந்தார். அந்த செய்தியை குட்டஜோவிடம் அறிவிப்பதற்காக தமது அபிமான அதிகாரியை அனுப்பி வைத்தார். அச்சமயம் மிகுந்த கஷ்டத்தோடு ஒரு துண்டு வறுத்த கோழிக்குஞ்சு இறைச்சியை குட்டஜோவ் சவைத்துக் கொண்டிருந்தார். நெரித்த இமைகளுக்குள் பிரகாசமாக ஒளிர் விட்டுக் கொண்டிருந்த தமது கண்களால் வால்ஜாகனை நோக்கினார். உதாசீனத்தோடு தமது கால்களை நிமிர்த்திக் கொண்டு வால்ஜாகன் குட்டஜோவை நெருங்கினார். அவருடைய உதடுகளில் பாதி இகழ்ச்சி புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. அவருடைய கை அவருடைய தொப்பியைத் தொடக்கூட இல்லை. இந்த கலங்காத மேன்மை தங்கியவரிடம் அவர் உதாசீன தோற்றத்தோடு நடந்து கொண்டார். தாம் ஒரு உயர்தரமான பயிற்சி பெற்ற இராணுவ தந்திரி என்றும் இந்த வயதான உபயோகமற்றவரை ஒரு தெய்வமாக கொண்டாடும்படி ருஷ்யர்களுக்கு விட்டுவிட்டார் என்றும் அவர் காட்ட விரும்புவதைப் போல அவருடைய உதாசீனம் இருந்தது. என்றாலும் யாரிடம் தாம் பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்ததாகவும் அது இருந்தது. அவருடைய கோஷ்டியைச் சேர்ந்த ஜெர்மனியர்கள் எல்லாரும் குட்டஜோவை ஒரு வயோதிக கனவான் என்றே அழைத்து வந்தார்கள். குட்டஜோவை பார்த்ததும் இந்த வயோதிக கனவான் மிகுந்த சுக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று வால்ஜாகன் நினைத்தார். குட்டஜோவுக்கு முன்னால் இருந்த உணவு தட்டுகளை கடுமையாக பார்த்து கொண்டே அந்த வயோதிக கனவானிடம் அறிக்கையிட ஆரம்பித்தார். இடது பக்கவாட்டில் தாம் பார்த்து அறிந்து கொண்டவைகளை பாரக்ளேயின் உத்தரவுப்படி வந்து சொல்லுவதாக கூறினார். நம்முடைய வியூகத்தின் முக்கியமான முனைகள் எல்லாம் எதிரிகளின் கைகளில் அகப்பட்டு விட்டன. நம்மிடம் போதுமான துருப்புகள் இல்லாதபடியால் அவர்களை கிளப்ப முடியவில்லை. நமது மனிதர்கள் ஓடிப்போகிறார்கள். அவர்களை நிறுத்துவது அசாத்தியமாய் இருக்கிறது என்று அவர் அறிக்கை இட்டார். குட்டஜோவ் தாம் சவைப்பதை நிறுத்தி
ஒரு ஆச்சரியமான குத்திட்ட பார்வையால் வால்ஜாகனை நோக்கினார். தம்மிடம் அவர் சொல்லுவதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்பது போல அவருடைய பார்வை இருந்தது. அந்த வயோதிக கனவானின் பரபரப்பை கண்டதும் ஒரு புன்னகையோடு வால்ஜாகன் பேசினார். நான் பார்த்ததை கலங்காத மேன்மை தங்கியவரிடம் சொல்லாமல் மறைத்து வைப்பது சரியானது என்று நான் நினைக்கவில்லை. துருப்புகள் முழுவதும் நிலைகுலைந்து இருக்கிறார்கள். நீர் பார்த்தேரா? நீர் பார்த்தேரா என்று குட்டதோம் முகம் சுளித்து கூச்சலிட்டார். பின்னால் வேகமாய் எழுந்து வால்ஜாகனிடம் போனார். எவ்வளவு உமக்கு எவ்வளவு துணிகரம் என்று அவர் கூச்சலிட்டு தொண்டை கட்டி தமது நடுங்கிய கரங்களை ஒரு பயமுறுத்தலோடு ஆட்டினார். அதை என்னிடம் சொல்லுவதற்கு உமக்கு எவ்வளவு துணிச்சல்? அதை பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த தகவல் சரியானதல்ல என்பதை நீர் போய் ஜெனரல் பாரக்லேயிடம் சொல்லும். யுத்தத்தின் உண்மையான போக்கு எப்படி இருக்கிறது என்பது அவரை விட சேனாதிபதியான எனக்கு நன்றாக தெரியும் என்பதையும் அவரிடம் போய் சொல்லும். வால்ஜாகன் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் குட்டதோம் அவரை இடைமறித்தார். இடது பக்கத்தில் எதிரியை விரட்டியடித்து விட்டோம். வலது பக்கவாட்டில் எதிரியை தோற்கடித்து விட்டோமா? நீர் தவறாக பார்த்திருப்பீரானால் ஐயா, உமக்கு தெரியாததை நீர் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ஜெனரல் பாரக்லேயிடம் திரும்பிப்போம். எதிரியை நாளை தாக்க வேண்டும் என்று உறுதியாக நான் உத்தேசித்து இருக்கிறேன் என்பதை அவரிடம் தெரிவிப்பீராக என்று குட்டதோம் அவரிடம் கடுமையாக கூறினார். எல்லாம் நோய் இருந்தது. அந்த வயோதிக ஜெனரல் பலமாக மூச்சு விடுவது ஒன்றுதான் அங்கே கேட்டு வந்தது. எதிரிகளை ஒவ்வொரு இடத்திலும் நாம் விரட்டி அடித்து விட்டோம். அதற்காக கடவுளுக்கும் நமது வீரமிக்க இராணுவத்திற்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எதிரி தோற்கடிக்கப்பட்டு விட்டான். நாளைய தினம் ருஹியாவின் புண்ணிய பூமியிலிருந்து அவனை வெளியே விரட்டி அடிப்போம் என்று குட்டதோம் சொல்லி தமக்கு சிலுவை குறி காட்டினார். அவர் திடீரென்று விம்மி அழ ஆரம்பித்தார். அவருடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. வால்ஜாகன் தமது தோள்களை குலுக்கிக் கொண்டு உதடுகளை வளைத்துக் கொண்டு முனமாய் ஒரு பக்கமாக நகர்ந்தார். அந்த வயோதிக கனவானின் அகம்பாவம் கொண்ட அறியாமையைக் கண்டு திகைத்தவர் போல காணப்பட்டார். ஆ, இதோ அவர் வந்து விட்டார், இவர்தான் என்னுடைய வீரன் என்று ஒரு பருமனான அழகான கருப்பு முடி கொண்ட ஜெனரலை பார்த்து குட்டதோம் கூறினார். அவர் அப்பொழுது தான் குன்றிலிருந்து இறங்கி வந்தார். அவர்தான் ராயேவ்ஸ்கி. வாராடினோ யுத்த களத்தில் முக்கியமான பகுதியில் அன்று பூராவாக அவர் இருந்தார். நமது துருப்புகள் தங்களுடைய இடங்களில் பலமாக ஊன்றி நிற்பதாகவும் வலு தாக்குதலுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் இப்பொழுது துணியவில்லை என்றும் ராயேவ்ஸ்கி அறிக்கையிட்டார். அவர் சொல்லுவதை கேட்ட பின்பு அவரிடம் பிரெஞ்சு மொழியில் குட்டதோம் பேசினார். அப்படியானால் வேறு சிலர் நினைப்பதைப் போல நாம் பின்வாங்க வேண்டும் என்று நீர் நினைக்கவில்லை அல்லவா? அதற்கு மாறாக இம்மாதிரி போர்களில் யார் விடாப்பிடியாக நிற்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்னுடைய அபிப்பிராயத்தில் என்று ராயேவ்ஸ்கி கூறினார். காய்சாரான் என்று குட்டதோம் தம்முடைய உதவியாளரை அழைத்தார். நாளைய தினம் இராணுவத்திற்கு பிறப்பிக்கப்பட வேண்டிய பிரகடனத்தை கீழே உட்கார்ந்து எழுதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த மற்றொருவரை பார்த்து, நீர் யுத்த அரங்கங்களுக்கு சென்று நாளைய தினம் நாம் தாக்கப் போகிறோம் என்பதை அறிவித்து விட்டு வாரும் என்று கூறினார். ராயேவ்ஸ்கியிடம் பேசிக் கொண்டிருந்த போதே மறுநாளைய பிரகடனத்தை எழுதிக் கொள்ளுவதற்காக குட்டதோம் சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயத்தில் பாரக்லேயிடமிருந்து வால்ஜாகன் மீண்டும் திரும்பி வந்தார். சேனாதிபதி கொடுத்த உத்தரவை எழுத்து மூலம் வேண்டும் என்று ஜெனரல் பாரக்லே தி தாலி விரும்புவதாக அவர் கூறினார். வால்ஜாகனை பார்க்காமலேயே அந்த உத்தரவை எழுதும்படி குட்டதோம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு வேளை அந்த பழைய சேனாதிபதி தமது சொந்த பொறுப்பை தவிர்த்துக் கொள்ளுவதற்காக எழுத்து மூலம் உத்தரவு வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். இராணுவத்தின் உள்ள கிடக்கை என்ற அந்த விசித்திரமான குறிப்பிட்டு சொல்லி முடியாத பந்தமானது அந்த இராணுவம் முழுவதிலும் ஒரே மாதிரியான மனப்போக்கை நிலை பெறும்படி செய்து வந்தது. அந்த உள்ள கிடக்கைதான் இராணுவத்தின் பிரதான நாடியாகும். அந்த வேகமானது குட்டதோவின் வார்த்தைகளையும் மறுநாளைய யுத்தத்தை பற்றிய அவருடைய உத்தரவையும் உடனேயே அந்த இராணுவத்தின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரை தெரியும்படி செய்தது. அந்த செய்திகள் மறு கோடிக்கு போய் சேர்ந்தபோது அவருடைய வார்த்தைகளும் உத்தரவும் எவ்வளவோ மாறிப்போய் இருந்தன. வாய் மூலமான அந்த செய்திகள் பரவிய போது முடிவில் குட்டதோவின் வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் மாறிப்போய் இருந்தன. ஆனால் அந்த வார்த்தைகளின் கருத்து எல்லா இடங்களுக்கும் பரவியது. ஏனெனில் அவர் சொல்லிய வார்த்தைகள் தந்திரமாய் கணக்கிட்டு சொல்லியவை அல்ல. சேனாதிபதியின் உள்ளத்திலும் ஒவ்வொரு ருஹியரின் உள்ளத்திலும் எந்த உணர்ச்சி பதிந்து கிடந்ததோ
அந்த உணர்ச்சியையே அவை பிரதிபலிப்பதாயிருந்தன. மறுநாள் எதிரியை தாக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்ததும் அவர்கள் எதை நம்ப வேண்டும் என்று விரும்பினார்களோ அதற்கு சேனாதிபதியிடமிருந்து உறுதி கிடைத்ததும் களைப்புற்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்த வீரர்கள் எல்லாம் மனதில் இதம் பெற்று உணர்ச்சி கொண்டார்கள். 10.36 ரிசர்வ் படைகளில் ஒன்றாக இளவரசர் ஆண்ட்ரோவின் பட்டாளம் இருந்து வந்தது. செமியோனாவிற்கு பின்னால் பலமான பீரங்கி குண்டு மழைக்கு கீழே அந்த பட்டாளம் ஒரு மணிக்கு மேலாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 2 மணிக்குள்ளாக அந்த பட்டாளத்தில் சுமார் 200 பேர் வரை இறந்து போனார்கள். செமியோனாவிற்கும் கொன்று பீரங்கி படைக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியில் அந்த பட்டாளத்தை ஓட்ஸ் தானிய வயல்களின் வழியாக முன்னேறச் செய்தார். அந்த கொன்று பீரங்கி படையின் பக்கத்தில்தான் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பேர்கள் மாண்டார்கள். அந்த இடத்தின் மீதுதான் நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் ஒருமுகமாக 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில் குண்டுகளை பொழிந்து வந்தன. அது இருந்த இடத்திலிருந்து நகராமலும் ஒரு குண்டை கூட பிரயோகிக்காமலும் அந்த இடத்தில் அந்த பட்டாளம் அதனுடைய வீரர்களில் மீண்டும் 1/3 பங்கு மனிதர்களை இழந்தது. முன் பக்கத்தில் இருந்தும் முக்கியமாக வலது பக்கத்தில் இருந்தும் அந்த புகை திரைக்கு பின்னால் பீரங்கிகள் முழங்கிக் கொண்டிருந்தன. எதிரில் உள்ள வெட்ட வெளி பூராவாக புகை மூடியிருந்தது. அந்த புகை மண்டலங்களுக்கு பின்னால் இருந்து மெதுவாக ஊதலிடும் பீரங்கி வெடி குண்டுகளும் வேகமாக சீற்றமிடும் பீரங்கி குண்டுகளும் இடைவிடாமல் பறந்து கொண்டிருந்தன. சில சமயங்களில் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க விரும்புவதைப் போல சுமார் 1/4 மணி நேரத்திற்கு பீரங்கி குண்டுகளும் பீரங்கி வெடி குண்டுகளும் அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக பறந்து போய்க் கொண்டிருக்கும். சில சமயங்களில் ஒரு வினாடியில் அந்த பட்டாளத்தின் மீது குண்டுகள் விழுந்து பலரை கொன்றுவிடும். கொல்லப்பட்டவர் களையும் காயமடைந்தவர்களையும் கொண்டிருந்தார்கள். அப்புறப்படுத்தி ஒவ்வொரு குண்டும் வந்து விழும்போது இன்னமும் உயிரோடு இருப்பவர்களின் உயிர்களை காப்பாற்றுவது சாத்திய குறைவாக காணப்பட்டது. அந்த பட்டாளம் 300 அடிகள் இடைவெளி விட்டு அணி அணியாக நின்றது. ஒவ்வொருவரும் ஒரே நோக்கத்தோடு நின்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாரும் ஒரே மாதிரியாக வாய் பேசாமல் வெடுவெடுப்பாக இருந்தார்கள். அந்த அணிவரிசைகளில் பேச்சு என்பதை கேட்பதே அபூர்வம். குண்டுகள் வந்து விழும்போதும் தோலிகள் என்ற கூச்சலை கேட்கும் போதும் பேச்சுகள் முற்றிலும் நின்று விட்டன. அதிகாரிகளின் உத்தரவுப்படி அநேகமாக அவர்கள் தரை மீது அமர்ந்தே இருந்தார்கள். ஒருவர் தன்னுடைய ரோம தொப்பியை எடுத்து அதன் உள்ளே இருந்த துணியை தளர்த்துவதும் இருக்குவதுமாய் இருந்தான். இன்னொருவன் தன் கைகளில் களிமண்ணை எடுத்து துப்பாக்கி சனியனுக்கு மெருகு கொடுத்தான். மற்றொருவன் தன்னுடைய பெல்ட்டை சரி செய்து கொண்டிருந்தான். வேறொருவன் தன்னுடைய கால் பட்டிகளை கழற்றி மீண்டும் கட்டி பூட்ஸ்களை அணிந்து கொண்டிருந்தான். சிலர் அந்த உழுத பூமியில் கிடந்த புல் பூண்டுகளால் சிறிய விளையாட்டு வீடுகளை கட்டி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இம்மாதிரியான வேலைகளில் பூராவாக ஈடுபட்டிருந்தார்கள். மனிதர்கள் கொல்லப்படும் போதோ வரிசை வரிசையாக அவர்களை கடந்து தோலிகள் செல்லும் போதோ அல்லது சில துருப்புகள் பின்வாங்கும் போதோ அல்லது ஏராளமாக எதிரிகள் புகைகளுக்கு இடையே தோன்றும் போதோ அந்த விஷயங்களைப் பற்றி அவர்கள் கொஞ்சமும் கவனம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் நமது பீரங்கி படையோ அல்லது குதிரை படையோ அல்லது காலாட்படையோ முன்னேறுவதாக காணப்படும் போது எல்லா திசைகளில் இருந்தும் அதை ஆதரிக்கும் தொனிகள் கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த யுத்தத்திற்கு சம்பந்தமில்லாத காரியங்கள் நடக்கும்போது அவர்களுடைய பரபரப்பான கவனங்கள் அதிகமாக அவற்றில் ஈடுபட ஆரம்பிக்கும். தார்மீகமாக களைப்படைந்து போன இந்த வீரர்களின் மனமானது சாதாரண தினப்படி நடக்கக்கூடிய காரியங்களினால் கொஞ்சம் சந்தோஷமடைவது போல தோன்றியது. அந்த பட்டாளத்தின் முன்பாக ஒரு பீரங்கி படை போய்க் கொண்டிருந்தது. வெடி மருந்து வண்டியை இழுத்து கொண்டு போன ஒரு குதிரை தன்னுடைய தோல் வாரில் காலை மாட்டிக்கொண்டது. ஏய், அதோ குதிரையைப் பார், அதன் காலை எடுத்து விடு, அது விழுந்து விடும். அவர்கள் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது என்று ஒரே மாதிரியான கூச்சல்கள் அந்த பட்டாளத்தைச் சேர்ந்த பல பிரிவுகளில் இருந்தும் வந்து கொண்டிருந்தன. மற்றொரு சமயம் அங்கு வந்த ஒரு சிறிய பழுப்பு நிற நாயின் மீது அவர்களின் கவனம் திரும்பியது. அது எங்கே எப்படி வந்தது என்பதை கடவுளே அறிவார். ஏதோ பராமுகமாக தன் வாலை நிமிர்த்திக் கொண்டு அந்த அணி வரிசைகளின் முன்பாக ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று அதன் பக்கத்தில் ஒரு வெடி குண்டு விழவும் அது ஊளையிட்டுக் கொண்டு தன் வாலை கால்களுக்கு இடையில் நுழைத்துக் கொண்டு மற்றொரு பக்கமாக தாவியது. கூச்சல்களும் சிரிப்பு சப்தங்களும் அந்த பட்டாளம் முழுவதில் இருந்தும் கேட்டன. அம்மாதிரியான வேடிக்கைகள் ஒரு வினாடிதான் நீடித்திருக்க முடியும். 8 மணி நேரமாக அந்த வீரர்கள் ஒன்றும் செய்யாமல்
உணவுமில்லாமல் சாவைப் பற்றி தொடர்ச்சியாக பயந்து கொண்டே இருந்த அவர்களுடைய வெளிரிய சோகமுற்ற முகங்கள் இன்னும் அதிகமாக வெளிரவும் சோகமுறவுமாக இருந்து கொண்டிருந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ அந்த பட்டாளத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் போல முகம் வெளிரி சோகமுற்று அங்கிருந்த வயல்களில் ஒரு வரப்பில் இருந்து மற்றொரு வரப்பிற்கு முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார். அந்த இடம் ஓட்ஸ் தானிய வயலுக்கு பக்கத்தில் புல் வெளியின் ஓரத்தில் இருந்தது. தலையை தொங்கவிட்டுக் கொண்டு கைகளை பின்னால் வைத்துக் கொண்டு அவர் நடந்து கொண்டிருந்தார். அவர் உத்தரவு இடுவதற்கோ அல்லது செய்வதற்கோ அப்பொழுது எதுவுமில்லை. ஒவ்வொரு காரியமும் அதன் போக்குப்படி நடந்து கொண்டிருந்தது. கொல்லப்பட்டவர்களை முன் அணியில் இருந்து இழுத்து போட்டார்கள். காயம் பட்டவர்களை தூக்கிக் கொண்டு போனார்கள். அணிவரிசைகள் நெருங்கியிருந்தன. யாராவது சிப்பாய்கள் பின் பக்கமாக போனால் அவர்கள் உடனே வேகமாக திரும்பி விடுவார்கள். அந்த வீரர்களின் தைரியத்தை தூண்டிவிடவும் அவர்களுக்கு உதாரணம் காட்டவும் செய்ய வேண்டியது தம்முடைய கடமை என்று இளவரசர் ஆண்ட்ரூ முதலில் நினைத்தார். ஆகவே அணி வரிசைகளுக்கு இடையே அவர் நடந்து சென்றார். ஆனால் அப்படிச் செய்ய வேண்டியது அவசியமில்லை என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை என்பதையும் அவர் சீக்கிரமாக அறிந்து கொண்டார். அவருடைய ஆத்மாவின் சக்தியெல்லாம் அங்கிருந்த ஒவ்வொரு சிப்பாயினுடையதைப் போல தம்மை அறியாமலேயே அப்பொழுதுள்ள நிலைமையின் பயங்கரத்தை சிந்தித்து பார்க்க மறுத்தன. அவர் அந்த புல் வெளியில் நடந்தார். தம்முடைய பாதங்களை அந்த புல்லின் மேலாக லேசாக இழுத்து சலசலப்பு செய்தார். தம்முடைய பூட்ஸ்களின் மீதிருந்த தூசியை கவனித்தார். அந்த புல் வெட்டியவர்களின் பாத அடையாளங்களுக்கு ஒப்பாக தானும் அகலமாய் கால் வைத்து நடக்க முயற்சித்தார். பின்னால் தமது அடிகளை எண்ண ஆரம்பித்தார். ஒரு மைல் நடப்பதற்கு ஒரு வரப்பிலிருந்து மற்றொரு வரப்பிற்கு எத்தனை தடவைகள் நடக்க வேண்டியிருக்கும் என்பதை கணக்கு போட்டார். அங்கே வளர்ந்து நின்ற புஷ்பங்களை பறித்து உள்ளங்கைகளில் வைத்து கசக்கி முகர்ந்து பார்த்தார். அது ஒரு வேகமான வாசனையாய் இருந்தது. முந்தைய தினத்தின் நினைப்புகள் எதுவும் இப்பொழுது காணப்படவில்லை. அவர் எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சப்தங்களை சலிப்படைந்து போன தமது காதுகளால் கேட்டு கவனித்து வந்தார். பறந்து போகிற அந்த பீரங்கி குண்டுகளுடைய ஊதல்களின் வித்தியாசத்தை கவனித்து கேட்டார். முதல் பட்டாளத்தைச் சேர்ந்த தமக்கு பழக்கமானவர்களின் முகங்கள் சோர்வடைந்து காணப்படுவதை கவனித்தார். இதோ வருகிறது, இது நம்மை நோக்கி மீண்டும் வருகிறது என்று அவர் நினைத்து அந்த புகை மண்டலத்தில் மறைந்து வந்து கொண்டிருந்த ஊதல் சப்தத்தை கவனித்து கேட்டார். இதோ ஒன்று, இதோ மற்றொன்று, மீண்டும் வந்து விட்டது. அது தாக்கிவிட்டது. அவர் அங்கே நின்று அந்த அணி வரிசைகளைச் சுற்றிலும் பார்த்தார். இல்லை, அது மேலே பறந்து போய்விட்டது. ஆனால் இந்த ஒரு குண்டு இப்பொழுது தாக்கிவிட்டது என்று அவர் சொல்லி மீண்டும் அந்த வயலின் வரப்பிற்கு 16 அடிகளில் போய் விட நடக்க ஆரம்பித்தார். ஒரு சீற்றல் சப்தமும் தடார் என்ற சப்தமும் கேட்டன. அவரிடமிருந்து 5 அடி தூரத்தில் ஒரு பீரங்கி குண்டு விழுந்து சுற்றிலும் மண்ணை வாரி இறைத்து மறைந்து போயிற்று. ஒரு அதிர்ச்சி அவருடைய முதுகெலும்பு வழியாக கீழே இறங்கியது. மீண்டும் அவர் அந்த அணி வரிசைகளை பார்த்தார். ஒருவேளை அந்த குண்டினால் பலர் காயமடைந்திருக்கலாம். இரண்டாவது படைப்பிரிவிற்கு பக்கத்தில் ஏராளமாக வீரர்கள் கூடினார்கள். உதவியாளரே, அவர்கள் அங்கே கூடி நிற்க வேண்டாம் என்று உத்தரவிடுவீராக என்று அவர் கூறினார். அவர் உத்தரவிட்டபடி அந்த உதவியாளர் செய்துவிட்டு இளவரசர் ஆண்ட்ரூவிடம் நெருங்கினார். மற்றொரு பக்கத்தில் இருந்து ஒரு சிறு படையின் கமாண்டர் அங்கே சவாரி வந்தார். அதோ பாருங்கள் என்று ஒரு பீதியுற்ற குரலில் ஒரு சிப்பாய் கத்தினான். உடனே வேகமாய் பறந்து வரும் ஒரு பறவை திடீரென்று பூமியில் இறங்குவதைப் போல இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு 2 அடி தூரத்தில் அந்த சிறிய படை கமாண்டரின் குதிரைக்கு பக்கத்தில் ஒரு வெடிகுண்டு சப்தம் அதிகமாயில்லாமல் வந்து விழுந்தது. அந்த குதிரை தனது பயத்தை காட்டுவது சரியா தப்பா என்பதை யோசிக்காமல் கனைத்துக் கொண்டு அந்த மேஜரை குலுக்கி தள்ளி மற்றொரு பக்கமாக பாய்ச்சலில் ஓடியது. அந்த குதிரையின் வீதி அங்கிருந்த வீரர்களையும் பற்றி கொண்டது. எல்லாரும் கீழே படுங்கள் என்று அந்த உதவியாளர் கூச்சலிட்டு தாமும் கீழே படுத்தார். இளவரசர் ஆண்ட்ரூ தயங்கினார். புகையை கக்கிக் கொண்டு ஒரு பம்பரத்தைப் போல தமக்கும் கீழே படுத்திருக்கும் தமது உதவியாளருக்கும் மத்தியில் அந்த வெடிகுண்டு சுழன்று கொண்டிருந்தது. அந்த உதவியாளர் அங்கிருந்த வயலுக்கும் புல்வெளிக்கும் மத்தியில் உள்ள ஒரு மரத்தின் பக்கத்தில் படுத்திருந்தார். ஒருவேளை இதுதான் மரணமாயிருக்குமோ என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். முற்றிலும் புதிய ஆசை கொண்ட பார்வையோடு அங்கிருந்த புல்லையும் மரத்தையும் அங்கு சுழன்று கொண்டிருந்த கருப்பு குண்டிலிருந்து கிளம்பிய புகை கூட்டத்தையும் அவர் நோக்கினார்.
என்னால் முடியாது. நான் சாக விரும்பவில்லை. நான் வாழ விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையையும், இந்த புல்லையும், இந்த மண்ணையும், இந்த காற்றையும் நான் விரும்புகிறேன். இம்மாதிரியாக அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அதே சமயம் மற்றவர்கள் தம்மை நோக்கிக் கொண்டிருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அது வெட்கக்கேடானது ஐயா. என்ன என்று அவர் தமது உதவியாளரிடம் கூறினார். அவர் தாம் பேசியே முடிக்கவில்லை. அதே வினாடியில் ஒரு வெடி சப்தம் கேட்டது. ஒரு ஜன்னலின் சட்டம் முறிந்ததைப் போல சிராய்கள் ஊதலிட்டு கொண்டு பறந்தன. வெடி மருந்தின் வாசனையானது மூச்சு முட்டுவதாய்ந்தோர் இருந்தது. இளவரசர் ஆண்ட்ரூ மற்றொரு பக்கமாக திரும்பினார். அவர் தமது கையை உயர்த்தி குப்புற விழுந்தார். பல அதிகாரிகள் அவரிடம் ஓடினார்கள். அவருடைய அடி வயிற்றில் வலது பக்கத்தில் இருந்து இரத்தம் கொட்டி அந்த புல்லையெல்லாம் நனைத்துக் கொண்டிருந்தது. பாதுகாப்பு படையினர் தோழிகளோடு அங்கே வந்து அதிகாரிகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ குப்புறப்படுத்து தமது முகத்தை அந்த புல்லில் சாய்த்து பலமாகவும் சப்தமிட்டும் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாரும் வாருங்கள். அந்த விவசாயிகள் அவரிடம் சென்று அவருடைய தோள்களையும் கால்களையும் பற்றி தூக்கினார்கள். அவர் பரிதாபகரமாக முனகி அங்கிருந்தவர்களை பார்த்தார். அந்த விவசாயிகள் மீண்டும் அவரை கீழே கிடத்தினார்கள். அவரை பிடியுங்கள், மேலே தூக்குங்கள், எல்லாம் ஒன்றுதான் என்று யாரோ ஒருவர் கூச்சலிட்டார். மீண்டும் அவரை தோள்களை பற்றி தூக்கி ஒரு தோலியில் படுக்க வைத்தார்கள். கடவுளே, எனது கடவுளே, இது என்ன? வயிற்றிலாகாயம். அப்படியானால் மரணம் என்பது தானே அதன் அர்த்தம். எனது கடவுளே என்று அந்த அதிகாரிகள் பலர் பேசுவது கேட்டது. என்னுடைய காதுக்கு ஒரு மயிரிழை விட்டுத்தான் அது பறந்தது என்று அந்த உதவியாளர் சொன்னார். அந்த விவசாயிகள் அந்த தோலியை தங்களுடைய தோள்களில் நன்றாக வைத்துக்கொண்டு அவர்கள் நடந்து நடந்து பழக்கமான பாதை வழியாக காயம் கட்டும் இடத்திற்கு வேகமாக போனார்கள். ஒழுங்காக நடந்து போங்கள். இந்த விவசாயிகள் என்று ஒரு அதிகாரி அந்த விவசாயிகளின் தோள்களைப் பற்றி கூறினார். அவர்கள் கால்களை ஒழுங்காக வைத்து நடக்காமலும் குலுக்கி போட்டுக்கொண்டும் அந்த தோலியை தூக்கிக் கொண்டு போனதால் அவர் அம்மாதிரி சொன்னார். ஒழுங்காய் நடந்து போ வியோடர். நான் சொல்லுகிறேன் வியோடர் என்று முன்னால் போய்க் கொண்டிருந்த ஒரு விவசாயி கூறினான். இப்பொழுது இது தான் சரி என்று பின்னால் வந்து கொண்டிருந்தவன் அவர்களுடைய நடையில் ஒழுங்கு ஏற்பட்டவுடன் மகிழ்ச்சியோடு கூறினார். மேன்மை தங்கியரே, இளவரசே என்று தீமோகன் நடுநடுங்கிய குரலில் அங்கு ஓடிவந்து அந்த தோலியை பார்த்ததும் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூ தமது கண்களை திறந்து தம்மிடம் பேசியவரை பார்த்தார். அந்த தோலியில் அவருடைய தலை ஆழமாய் சாய்ந்திருந்தது. அவருடைய கண் இமைகள் மீண்டும் மூடிக்கொண்டன. அந்த பாதுகாப்பு படையினர் இளவரசர் ஆண்ட்ரூவை காட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். அங்கே தான் வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அந்த பூவரசு மரக்காட்டின் உரத்தில் 3 கூடாரங்களில் ஆஸ்பத்திரி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த காட்டுக்குள் வண்டிகளும் குதிரைகளும் நின்று கொண்டிருந்தன. குதிரைகள் ஓட்ஸ் தானியங்களை தொட்டிகளில் இருந்து தின்று கொண்டிருந்தன. கீழே விழும் தானியங்களை குருவிகள் வந்து பொறுக்கிக் கொண்டிருந்தன. இரத்த வாசனையை அறிந்ததும் சில பறவைகள் அந்த பூவரசு மரங்களில் கத்திக்கொண்டு பறந்து கொண்டிருந்தன. அந்த கூடாரங்களை சுற்றி சுமார் 5 ஏக்கர் நிலத்தில் இரத்த கரை கொண்ட மனிதர்கள் வெவ்வேறு விதமான உடைகளில் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் இருந்தார்கள். அந்த காயமடைந்த சிப்பாய்களின் கூட்டத்தைச் சுற்றி தோலி தூக்கி சிப்பாய்கள் ஏராளமாக வீதியோரற்ற கவலை கொண்ட முகங்களோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த இடத்தை விட்டு விரட்டுவதற்கு ஒழுங்கை நிலைநிறுத்தும் அதிகாரிகள் முயன்றும் முடியவில்லை. அதிகாரிகளின் உத்தரவுகளை அலட்சியம் செய்து அங்கிருந்த தோலிகளின் மீது சாய்ந்து கொண்டும் கூர்மையாக கவனித்துக் கொண்டும் அவர்களுக்கு எதிராக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கஷ்டமான விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதைப் போல சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கூடாரங்களில் இருந்து ஒரு சமயம் கோபமான கூறல்களும் மற்றொரு சமயம் முனங்கல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. சில வேளைகளில் காயத்தை கட்டுகிறவர்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காகவோ அல்லது யாரை உள்ளே கொண்டு வரவேண்டும் என்று குறிப்பிடுவதற்காகவோ வெளியே வருவார்கள். காயமடைந்தவர்கள் தங்களுடைய முறையை எதிர்பார்த்து கூடாரங்களுக்கு வெளியே முனங்கிக் கொண்டும் தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், இத்தியாகலிங்கம்.